அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமா பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். மாற்று சிந்தனைகள் அப்படின்ற தலைப்புல, ஓகேங்களா? அந்த வகையில் இப்போ திருவோணம் நட்சத்திரம், இதில் பிறந்தவர்கள் சதா பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்திலும், பல பிரச்சனைகளில் இருந்து துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்திலும், வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும், ஏகோபித்த சவால்களை எதிர்கொண்டு சலித்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலும், அவர்கள் என்ன செய்தால் முழு பிரச்சனைகளில் இருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. இந்த காணொளி மிக நீண்ட காணொளின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் மிக அரிய தகவல்கள் இதில் முழுக்க முழுக்க அடங்கி இருக்கிறது. மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், சரிங்களா? இந்த இவ்வளவு கஷ்டப்படுறவங்க அப்படிங்கிறவங்க மட்டுமல்லாமல், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தீர்கள் என்றாலே உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் மாற்றி சிந்தியுங்கள். அந்த மாதிரி சிந்தித்து இப்போ சொல்றதை கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனையும் நோட் பண்ணக்கூடிய பிரச்சனை தான். சொல்ல போற எல்லா தகவலும் நோட் பண்ணக்கூடிய தகவல்கள் தான். அப்படிங்கிற பட்சத்தில் பேப்பர் பேனாவோட நீங்கள் ரெடியாக இருங்க. ஏன்னா மறந்துடும். 1000 விஷயங்களை அள்ளி தெளிச்சிருக்கிறோம் 1.25 மணி நேரத்தில். மேக்ஸிமம் 1.25 மணி நேரம் வருது ஒவ்வொரு வீடியோ, ஓகேங்களா? அப்போது 1000 இல்லை, முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த 1.25 மணி நேரத்தில். அதனால் தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீட்டாக நோட் பண்ணிக்கங்க. காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன பேசிக் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா திருவோண நட்சத்திரத்தை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால அந்த நட்சத்திரம் என்ன கேரக்டர் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மனுஷனோட அடிப்படை குணாதிசயங்கள் முதற்கொண்டு, நிறம் முதல் கொண்டு முடிவு செய்வது என்னென்ன அப்படின்னா, நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 உறுப்புகள் பஞ்சாங்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த 5 உறுப்புகளும் என்ன ராசியோ அந்த ராசியும், என்ன லக்னமோ அந்த லக்னமும், அந்த லக்னத்திற்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்கள் வரைக்கும், இது எல்லாம் நீங்க பிறந்த நேரத்தில் சேர்ந்த கலவை தான் மொத்தமான இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க, அப்படிங்களா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? மரணகண்டி சாஸ்திரம் என்ன சொல்லுது இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னா, மோதியும் பொருளும் வல்ல உயர்ந்திடும் புகழும் பூண்வான். உலகிக்கு போடுறோம் பார்த்தீங்களா, பூணு, அந்த மாதிரி சொல்றாரு அவர். மோதியே பொருளும் வல்ல உயர்ந்திடும் புகழும் பூணுவான், காதலால் குழலினார்க்கு கணத்தொடு முயலவல்லன், சாதியும் நெறியும் உள்ளோம் தத்துவ உணரவல்லான், தீதொரு நாளும் செய்யான் திருவோண நாளில் தோன்றினானே. எப்படி இப்படி அருளுது மரணகண்ட சாஸ்திரம். மரணகண்டி சாஸ்திரம் என்ன தெரியுமா? ஒரு நட்சத்திரம் பிரிச்சு அக்கு வேற ஆணி வேற, இவன் எப்படி இருப்பான், என்ன இருப்பான், எவ்வளோ வயசு வரையும் வாழ்வான் அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்ம கூட சொல்லியிருக்கோம், இந்த மரணகண்டியை பேஸ் பண்ணியே கூட சொல்லியிருக்கோம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா 100 வயது வரை வாழும் பொழுது, 100 வயது வரை வாழும் அந்த பாக்கியம் கிடைக்கும் பொழுது, அந்த 100 வயதுக்குள்ள என்னென்ன நடக்கும், உனக்கு என்னென்ன கஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது, நீ எப்படி பொழைப்ப, நீ எப்படி வருவ, அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு 36 வீடியோ டோட்டலா அள்ளி தெளிச்சிருக்கு, போய் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி மரணகண்டி சாஸ்திரம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க எப்படிப்பட்ட பேசிக் கேரக்டரா இருப்பாங்க அப்படின்னா, தெய்வத்திற்கும் குருக்களுக்கும் உயர்ந்த ஞானம் உள்ளவர்களுக்கும் மிக பிரியமுடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பாக்கியம் அந்த தொடர்பு கொள்ளுது. அதனால தான் தனதானிய செல்வ பாக்கியம் உடையவன் என்கிறது. நமக்கு தெரிஞ்சு திருவோண நட்சத்திரக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு கடன்ல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. தசா காலம்தான் பேசும். தசா நேரத்துல கிரகம் பயங்கரமான ரோல் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. மிகுந்த கோபம், முன்கோபம் இவர்களுக்கு உண்டு. நீராடுதல் பிரியம் கொண்டவர்கள். உள்ள போனாங்கன்னா வெளியே வருவாங்களா பாத்ரூம்குள்ள அப்படின்னா சந்தேகம்தான். இவர்களுக்கு
அழகு அப்படின்னாலே எல்லாத்துலேயும் உண்டு. ஒரு கலை நுணுக்கமான பொருள் வாங்குறதுலேருந்து இவர்களும் சரி அந்த அழகு உடையவர்கள். கல்வி திறமை உடையவர்கள், கல்வி உடையவர்கள் அப்படிங்கிறது வேற. அதுல திறமை அப்படின்னா எப்படி? கல்வி திறமை கொண்டவர்கள். எல்லாரும் தான் படிக்கிறான். மெத்த படித்தவன் முட்டாள் அப்படின்றாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லாருமே தான் படிக்கிறான், ஆனால் முட்டாளா இருக்க மாட்டாங்க. திறமை இவர்களுக்கு உண்டு. இதுல கல்வியில மட்டும்தான். ஓகேங்களா? கல்வியில சொல்றது ஏதாவது ஒன்று, எப்படியோ ஒன்று கையில் எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி புகழடைந்து விடுவார்கள். அதுக்கு தசா கால இடம் கொடுக்கணும். உதார குணம் கொண்டவர்கள். உதார குணம்னா எப்படி அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, அதை என்ன பண்ணணும், ஒரு உதாசீனமான ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அவங்கள விட்டு எதிர்பதமாக மாறிட்டாங்கன்னா இவங்க நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். காமகுணம் உண்டு என்றார்கள், யாருக்கு தான் இல்லை. மனக்கவடம் கொண்டவர்கள், மனதில் மூடி வைத்து கொண்டு பழி தீர்க்கக்கூடிய அந்த மனோபாவம் இவர்களுக்கு உண்டு என்று அருளுகிறது. அதே மாதிரி மனசு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சளின்னா மூக்கில் கொட்டுற அளவுக்கு இல்லை, நெஞ்சு சளி. என்னைக்கு தான் நீ சொல்லாமல் இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? வேற வழி இல்லை ராசா. சரி, ஓகே. மனதை எப்பொழுதும் சலனத்திற்கு உள்ளாக்க மாட்டார்கள். ஒரு பரிதவிப்பு பண்ணிக்கிறது, ஒரு சங்கடத்தை மனசுக்குள்ள போட்டு உலாத்திக்கிறது, அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. கோபித்தவுடன் சாந்தம் அடைவாங்க. கோச்சிதம் தெரியாது, சாந்தமானதும் தெரியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. வாசனை திரவியங்கள் மேல் அதிகம் பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். முரட்டுத்தனமாக பிடிவாடம் பிடிப்பதிலும் வல்லவர்கள். பேராசை கொண்டு கொள்பவர்களும் பேராசை கொண்டு வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள். ஆசைப்பட்டாதான் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே முன்னுக்கு போகும். ஆசைப்படணும். அப்துல் கலாமே சொல்றார் இல்லையா, கனவு காணுங்கள். அது பேர் என்ன? ஆசை தானே. அதே மாதிரி நல்லது சொன்னா ஏத்துக்கிறது, கெட்டது சொன்னா திட்டுறது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் பேசிக் கேரக்டர். நட்சத்திரம் வயசு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். மீதி நிறைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு மனோபக்கம் கொண்டவர்களாக தான் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பார்கள். இப்போ அடுத்த விஷயத்துக்கு நகர்வோம். முதல்ல உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலே தசை நடத்துகின்ற கிரகம் சரியில்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த நடப்பு தசையை நடத்தி கொண்டிருக்கிற கிரகம் சரியில்லாமல் இருக்கிறது என்று அர்த்தம். பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்பதான் கஷ்டமே வரும். அப்பதான் கஷ்டம் அந்த கிரகம் எந்த அளவுக்கு பாவத்துவப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகம் அனுபவிக்கக்கூடிய பலன்களை தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அந்த நீங்க பிறந்த நேரம், அந்த செகண்ட்ல அந்த கிரகம் என்ன நிலைமையோ அதுதான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னா இருட்டில் தொலைச்சிட்டீங்க. அந்த இருட்டில் தான் பேட்டரி அடிச்சு தொலைவணும். வெளிச்சமா இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. வெளிச்சமா இருக்கிற இடம், அங்க வெளிச்சமா இருக்குதுன்னா அங்கதான் தொலைவோம் அப்படின்னு பண்ணக்கூடாது. எங்க இருட்டில் தொலைச்சிங்களோ அந்த இடத்துல அந்த பேட்டரி அடிக்கிறீங்க பாருங்க, அதுதான் பாத்தீங்கன்னா எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை வணங்குதல். அட்லீஸ்ட் உங்களுக்கு கஷ்டமாவது வராம இருக்கும். அந்த கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்துகின்ற கிரகம் நன்மையானதாக யோகமானதாக உங்கள் லக்னத்துக்கு 12 வீட்டில் எங்க வேணாலும் உட்காந்துக்கிட்டுங்க, சுபத்துவமாக தசை நடத்தும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். அப்படியே கிராஃப்ல போட்டீங்கன்னா அழகா மேல போயிட்டே இருக்கும். மிகச்சிறந்த நன்மைகளை கொடுத்து விடும். ஆகச்சிறந்த வாழ்க்கையை அருளிவிடும். நல்ல படிப்பு, நல்ல ஒழுக்கம், சுபத்துவமா இருந்துச்சுன்னா எந்த கிரகமா இருக்கட்டும், முதல்ல நல்ல ஒழுக்கம், இது எல்லாத்தையும் கொடுத்துரும். படிச்சு முடிச்ச அடுத்த செகண்ட் வேலை, நீடித்த வருமானத்துடன் கூடியதாக வேலை, தொழில், அந்த தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும், போயிட்டே இருக்கும். அப்படி நல்ல வருமானம் நீடித்த வருமானமாக மாறும். சரியான நேரத்தில் திருமணம் நடக்கும். நல்ல நல்ல குழந்தைகள் பிறக்கும். மணிமணியான குழந்தைகள் பிறக்கும். நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவார்கள்.
உங்கள் வாழ்க்கை தரத்தில் மிக உயரிய சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள். அந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை, விவசாய நில சேர்க்கை, பிளாட்டுகள் வாங்கிறது, பணச்சேர்க்கை, பேங்க் பேலன்ஸ் அதிகமாகவே எப்பயும் இருக்கிறது, உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து உயர்வது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குதல், இது மாதிரி மிக உயரிய புகழ்மிக்க வாழ்க்கையை கொடுத்துரும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் மிக முதன்மையாக திகழுதல், அந்த அளவுக்கு கொடுத்துரும். அப்பா அம்மாவை நல்லா பேணி காக்கிறது, நல்ல பேரு, புகழ், நல்ல ஒழுக்கம், ஆகச்சிறந்த வாழ்க்கை, திருப்தி மிக்க வாழ்க்கை, மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கை, மங்களகரமான நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்து கொண்டே இருத்தல், இது எல்லாமே நடக்கும். அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, நான் நினைச்சா அப்படியே நடக்கண்டா அப்படின்ற அகங்காரமே உள்ளுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு தான். ஓகேங்களா? இவன் என்னடா தப்பு தப்பா முடிவு எடுக்காங்கம்மா, பாவம் அவங்களுடைய கர்மா உங்களுடைய கர்மா எல்லாம் சேர்ந்து வேற வேற. அதனால கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க ஜாதகமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் இவன் என்னடா எப்போ பாரு ஜாதகத்துக்கிட்ட அங்கே போகிறான் இங்கே போகிறான் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஒரு இருமாப்பு, நான் நினைச்சா நடக்கும் அப்படின்ற ஒரு இருமாப்பே உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுவல்ல, உன் கர்மா நல்லா இருக்குது, தசை நடத்துகிற கிரகம் மெயினா அருமையா இருக்குது, அதனால உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கு. அதே கிரகம் பாவப்பட்டு, பங்கப்பட்டு, பரிதாபப்பட்டு, சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று தசை நடத்தும் பட்சத்தில் அந்த கிரகம் எந்த அளவிற்கு பாவத்தன்மை அடைந்திருக்கிறது, அந்த பாவத்தன்மைக்கு ஏற்ப உங்க வாழ்க்கையில் சிக்கல் உருவாகும், உங்களுக்கு சிரமம் உருவாகும், துன்பங்கள் வந்து சேரும். முழுவதுமாக பாவப்பட்டிருக்கும் பட்சத்தில் மிக மிக கொடிய பலன்களை அனுபவிக்க நேரிடும். வீட்டை விட்டு வெளியேறுதல், அப்பா அம்மாவை விட்டு பிரிதல், மனைவி, கணவன், குழந்தைகளிடத்திலே விரோத போக்கை கடைபிடித்தல், பிடிக்காம போறது, பேசினாலே யாருக்கும் பிடிக்காது, எதிரிகள் அதிகமாதல், சொத்துக்களை இழத்தல், முழுவதுமா பாவப்பட்டு தான் அதெல்லாம் நடக்கும். சொத்துக்களை இழத்தல், கடனாளியாக மாறுதல். எப்படின்னா, இந்த தசா காலம் நிறைய கொடுத்துட்டு போயிருக்கோம், அடுத்து ஒரு தசா காலம் கீழே இறக்கி விடுற மாதிரி தன் நிலையில் இருந்து கீழே இறங்குதல் நடக்கும் பாருங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதெல்லாம் நான் 2000 பார்த்தோம்டா அப்படின்னு தூக்கி தூக்கி அதில் போட்டு 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 அது ஒன்றும் இல்லாமல் போகிற வரைக்கும், ஒரு முழிப்பு வர வரைக்கும், ஆஹா எங்கேயோ மிஸ்டேக் நடக்குது அப்படின்ற உணர்ந்து பாருங்க. அப்ப வரைக்குமே ஃபுல்லா காலி பண்ணி விட்டுரும். அப்போ உணர்வுங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நல்ல நண்பர்கள் கூட எதிரியா மாறிட்டாங்க, யாருமே பக்கம் இல்லை. இது ஏன் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த ஜாதகத்தை தூக்குவாங்க. அந்த கிரகத்தின் அந்த மிகுந்த அந்த பாவப்பட்ட தன்மைக்கு ஏற்ப உங்களுடைய அந்த பலன்கள் மொத்தமா கிடைச்சிடும். சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பங்களை அனுபவித்தல், நெருங்கிய உறவினர்களை இழத்தல், சதா துன்பத்திற்கு ஆளாகுதல், தனிமையாக பரிதவிக்க விடுதல், நாடு மேடு காடு ஊடு, எங்க போறேன் எதுக்கு போறேன் அப்படின்னே தெரியாம சுத்துறது, சாப்பாடு தண்ணி இல்லாம கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பாவப்பட்டு இருந்துச்சுன்னு நடந்து போயிடும். முழுவதுமாக பாவப்பட்டு இந்த அளவுக்கு நடந்து அந்த நேரத்தில் தான் ஜாதகத்தை தூக்குவாங்க. அதனால தான் சொல்றது, தயவு செய்து உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை தெரிந்து கொண்டு அதனுடைய அதிதேவதையை தயவு செய்து வணங்குங்கள் வணங்குங்கள் வணங்குங்கள். அப்படி வணங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் துன்பமாவது வராம இருக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களை. ஓகேவா? சப்போஸ் இப்ப நல்லா நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நீண்ட காணொலி நினைக்காதீங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ பார்த்தாவது கரெக்டாக உங்களை கரெக்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக கடை பிடிச்சிட்டிங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சப்போஸ் இப்போ சூரிய தசை நடக்குது, 6 வருட காலம் நடக்கும். அந்த 6 வருட காலத்தில் நீங்கள் மறக்காம எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதோ அத்தனை ஞாயிற்றுக்கிழமையும் சிவனை போய் சந்திச்சிடணும், கம்பல்சரி சந்திச்சிடணும்.
காலையில் 6 to 7 போய் சந்திக்கிறது நல்லது. முடிஞ்சா பாருங்க, இல்லை எப்போ வேணாலும் போகலாம். 6 to 7 சூரிய ஓரை, சூரியன் கிழமை அன்னைக்கு, சிவனோட கிழமை அன்னைக்கு, சூரிய தசை உங்களுக்கு எப்பேற்பட்ட மேட்சிங் பாருங்க. அதனால தான் சொல்றது, போய் வணங்கிடணும், கம்பல்சரி வணங்கிடணும். அந்த தசா காலம் முழுவதுமே இந்த மோதிர விரல்ல மாணிக்க கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். இதை பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கஷ்டம் உங்களுக்கு குறையும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த அப்பனுக்கு மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ கோதுமையில பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கணும். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சூரிய தசை கொடுமை செய்யும் பட்சத்தில் அந்த கொடுமையிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். சந்திர தசை நடக்குது, 10 வருஷ காலம் நடக்கும். அந்த 10 வருஷ காலமும் திங்கட்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பொன்னான நாள். சிவனின் உடனுரையம்மனாகிய பார்வதி எனப்படுகிற கொற்றவையை வணங்குதல் வேண்டும். சாந்தமா இருக்கிற எந்த மனம் வேணாலும் வணங்கலாம். திங்கட்கிழமையில அந்த சந்திர ஓரை காலையில 6 to 7 போறது நல்லது. இல்லை எப்ப வேணாலும் போலாம், திங்கட்கிழமை போயிடணும், அந்த அம்மனை தரிசனம் பண்ணிடணும். முத்து பதித்த மோதிரத்தை இந்த மோதிர விரலில் அணிந்து கொள்ளுதல் வேண்டும் 10 வருஷ காலத்துக்கு. 10 வருஷத்துல எத்தனை திங்கட்கிழமை வருதோ அத்தனை திங்கட்கிழமை அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலி. பச்சரிசியில பொங்கல் பண்ணி அந்த அம்மாவுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுங்க. உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா துடிப்போட முருகன் முன்னாடி போய் நின்றுடணும். ஐயா சாமின் 6 to 7 செவ்வாய் ஓரை அதுல போறது நல்லது. இல்லைன்னா பரவாயில்ல, எப்ப வேணாலும் போகலாம், ஆனா செவ்வாய்க்கிழமை போயிடணும். பவளம் கல்பதித்த மோதிரத்தை அந்த 7 வருட காலத்துக்கு நீங்க போட்டுக்கணும். இதே மோதிர விரல் பவளம் கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். 7 வருட செவ்வாதச காலம் எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ அத்தனை செவ்வாய்க்கிழமையும் வணங்கிட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஆத்மா அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் தோரம் பருப்புல மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தோரம் பருப்புல பதார்த்தம் பண்றது, ஒரு வடை சொல்றது, எவ்வளவோ பண்றாங்க. அதுல அது மாதிரி பண்ணி அந்த முருகனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுங்க. உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். ராகு தசை நடக்குது, 18 வருட காலம். சாதாரண விஷயம் இல்லை, அது மோசமான ஒண்ணு. ஏத்தனா ஏத்தி விட்டுரும், இறக்கி விட்டா அதல பாதாளத்துக்கு இறக்கி விட்டுரும். சென்ட்ரா மட்டும் வச்சிருக்காது ஒண்ணு. அது அப்படிதான். ராகுவை கணிக்கிறவங்க இது வரைக்கும் அந்த அளவுக்கு முழுமையாக நான் கணிச்சிட்டேன். ராகு அப்படின்னால எனக்கு என்னன்னு தெரியும், யாரும் கிடையாது. அதான் உண்மை. நிழல் கிரகம், அமானுஷ்ய கிரகம், சாயா கிரகங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு அது உட்கார்ந்த டிகிரி வரைக்கும் அது எல்லாமே சேர்ந்து வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? பிரம்மாண்டமா வேலை செய்யும். அதுதான் பிரச்சனை. அப்படிங்கிற பட்சத்தில் 18 வருட கால ராகு தசை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு செகண்ட் போதும் வாழ்க்கை புரட்டி போடப்படும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படிங்கிற பட்சத்தில் சனிக்கிழமை ஆச்சுன்னா உஷார் ஆயிடணும். 18 வருஷத்துல எத்தனை சனிக்கிழமை வருதோ அத்தனை சனிக்கிழமையும் அந்த ராகு காலம் ஒன்று வரும், 9, 10. அந்த ராகு காலத்துல பத்ரகாளி அம்மன் வழிபாட்டை செய்யணும், கருமாரி அம்மன் வழிபாட்டை செய்யணும். 2ல யாராவது ஒருத்தர் உக்கிரமான அந்த அம்மா காளியம்மான் இருந்தாலே போதும், கம்பல்சரி போயிடணும். எத்தனை சனிக்கிழமை வருதோ அத்தனை சனிக்கிழமை நீ வேண்டிட்டினா நீ தான் புத்திசாலி. மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ கம்பல்சரி கருப்பு உளுந்துல வடை பண்ணி அந்த அம்மாவுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுங்க. உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். கோமேதகம் கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த நடுவிரல்ல. கோமேதகம் இல்லைன்னா பாம்பு மோதிரம் போட்டுக்கலாம் நடுவிரல்ல. ஆகச் சிறந்த வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். நம்பிக்கையா செய்யணும். அந்த சுய புத்தியில பெரும் கஷ்டங்கள்லாம் வரும், அதெல்லாம் தாங்கணும். அந்த சுய புத்தியில என்ன நடக்குது, உனக்கு பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து எங்கெங்க ஸ்க்ரூ போயிருக்கோ எங்கெங்க ஒடுங்கி இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி நல்ல சவுண்டு கார் என்ஜின் சவுண்டு வராம அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, எங்கெங்க ஓவர் ஆயில் பண்ணுமோ, எங்கெங்க ஆயில், இதுதான் நடக்குது. அப்ப கஷ்டம் நிறைய வரும். அந்த சுய புத்தியில கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். அதுவும் தலைக்கு தலைப்பாகையோட போயிடும் அப்படின்னு காட்டும்.
அப்போ சனிக்கிழமை ஆச்சுன்னா பத்திரகாளி அம்மனை கெட்டியா பிடிச்சிக்கணும். சரியா? அடுத்து குரு தசை 16 வருஷ காலம். குரு பகவான் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அவர் ஆகச்சிறந்த சுபர். ஆனா கொடுமையை செய்ய அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர்தான் முதன்மையான கொடுமையாளனாக திகழ்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. 16 வருஷத்துல எத்தனை வியாழக்கிழமை வருதோ அத்தனை வியாழக்கிழமையும் கம்பல்சரி தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளணும். மண்டி போட்டு தான் வணங்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த விரல்ல அந்த தசா காலம் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த ஆள்காட்டி விரல்ல மஞ்சள் புஷ்பராகம் தங்கத்துல பதிச்சு போட்டுக்குங்க. வியாழக்கிழமை ஆச்சுன்னா அந்த அப்பனை மறந்துடாதீங்க, கம்பல்சரி தரிசனம் பண்ணிடுங்க. மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ கொண்ட கடலை இருக்கு இல்லைங்களா, அதுல பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து அந்த அப்பனுக்கு எல்லாருக்கும் பிரசாதமா கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையாக மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து சனி தசை 19 வருட காலம். அந்த 19 வருட காலமும் சாதாரண விஷயம் இல்லை. சனி மாதிரி கொடுக்கிறவன் உலகத்திலே இல்லை. ஆனா கெட்டு போய் தசை நடத்தினா மாட்டிக்கிட்டோம், அழிஞ்சு போயிடுவோம். ரொம்ப கவனமா. அப்ப என்ன பண்ண, அவர் தான் சரணடையணும். சாமிங்கிறது என்னங்க? சாமிங்கிறது என்ன? நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தானே சாமியா வச்சிருக்கிறாங்க சனி பகவானை. அப்போ வேண்டுங்க. சனிக்கிழமையாச்சும் நான் உஷாராயிரம். 19 வருஷத்துல எத்தனை சனிக்கிழமை வருதோ அத்தனை சனிக்கிழமையும் நீங்க கரெக்டா போயிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க கஷ்டத்துல இருந்து. போகும்போதெல்லாம் எள்ளெண்ணெய், அதுல செக்கில் ஆட்டின எள்ளெண்ணெயில அதுதான் நல்லெண்ணம்பாங்க. எள்ளெண்ணெய் ஏன் நல்லெண்ணன்றான் சொல்லு? அவ்வளவு நல்லவர் அவர் சனி பகவான். அதனால எள்ளெண்ணெயில விளக்கு போட்டு வாங்க. உளுந்துல பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து, உளுந்து வடை பண்ணி படைச்சு பூஜித்து அதுவும் பண்ணலாம். இல்லைன்னா தயிர் சாதம் பண்ணி அதுல எள்ள கலந்து அந்த அப்பனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கலாம். இந்த நடுவிரல்ல நீலக்கல் பதித்த, வெள்ளியில தான் பதிக்கணும், நீலக்கல் பதித்த மோதிரத்தை அணிஞ்சிக்கலாம். இல்லைன்னா இரும்புல பிளைனா ஒரு மோதிரத்தை போட்டுக்கலாம். 19 வருஷ தசா காலமும் நன்மையை செய்யும். அட்லீஸ்ட் துன்பமாவது வராது. அடுத்து புதன் தசை 17 வருட காலம். அந்த 17 வருட காலமும் ஒவ்வொரு புதன்கிழமை வந்துருச்சுனாலே 6 to 7 அந்த புதன் ஓரையில பெருமாளை, திருமாலை, வெங்கடேச பெருமாள் திருமாலை வணங்குதல் வேண்டும். அந்த அப்பனோட முகத்துல போய் முழிச்சிடணும். புதன்கிழமை ஆச்சுன்னா மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ பச்சை பயிர்ல பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கணும். அப்பதான் அது மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். இந்த சிண்டு விரல்ல வெள்ளியில மரகத பச்சை கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த சிண்டு விரல் அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். 17 வருடத்திலும் புதன்கிழமை ஆச்சுன்னா அவர் விடக்கூடாது. அப்பதான் துன்பத்தில் இருந்து விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கேது தசை 7 வருட காலம் நடக்கும். கேது அப்படின்னாலே ஒரு ஜெர்க்கு. அது எல்லாருக்கும் நல்லது பண்ணிருமா அப்படின்னா, யோகமா செயல்பட்டா வேற லெவலு, பாவத்துவப்பட்டு செயல்பட்டா கதையே முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அது பயங்கர பாடுபடுத்திடும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம விநாயகரை சரணடையணும். அது செவ்வாய்க்கிழமையில சரணடையணும். ஓம் கம் கணபதியை போற்றி போற்றி என்று சொல்லுதல் வேண்டும். கம்பல்சரி இது பண்ணணும். செவ்வாய்க்கிழமை 7 வருஷத்துல எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ அத்தனை செவ்வாய்க்கிழமை நீ பண்ணிட்டுனா நீ புத்திசாலி. கொல்லுல பதார்த்தம் பண்ணி சுண்டல் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுங்க. உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். வைடூரியம் கல்பதித்த மோதிரத்தை இந்த மோதிர விரலில் நீங்கள் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து சுக்கிர தசை 20 வருட காலம். மிகப்பெரிய தசா காலம் இது. சாதாரண விஷயமா ஒரு செகண்ட் போதும் ஒரு மனுஷன் புரட்டி போடுறதுக்கு அவன் வாழ்க்கையை. அதனால சுக்கிர தசை மேக்சிமம் யாருக்கும் நல்லது பண்றது இல்லை அப்படின்னு தான் அருளப்படுகிறது. அப்ப அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னால அதுதான் கொடுக்கக்கூடிய கிரகம். அதுதான் இன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஏகபோக சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ அது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க தெளிவா மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, என்னென்ன காரகமோ அதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
அப்போ அந்த இன்பம் சுகபோகம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருந்தாலே பெரிய விஷயம். நண்பன் அப்படின்னாலே தொல்லை இல்லாமல் இருந்தாலே போதும், நல்லது செய்யறியோ இல்லையோ தொல்லை இல்லாமல் இருந்தாலே போதும், அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? சுக்கிரதசைனா மகாலட்சுமி வழிபாட்டை வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா செஞ்சிடணும். அந்த அம்மா முகத்தில் முடிச்சிடணும் கம்பல்சரி. அமைதியாக இருக்குல்ல, ஆர்வ வாட்டர் போட்டால் அது அந்த கற்றுது. அந்த ஆள் பாய்க்கு சொன்னால் அதை வரன்ட்டு போகிறான், வரன்னு சொன்னால் வரவே இல்லை. சரி, அப்போது சுக்கிரதசை மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ இந்த மொச்சக்கொட்டை அவரைக்கொட்டை இருக்குது இல்லையா, அதில் வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. மாதத்தில் ஒரு நாள் 2 மாதத்தில் ஒரு நாள் வைரக்கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். டேய் ஏதாவது சொன்னீங்கன்னா உனக்கு நல்லா இருக்காது பார்த்துக்கோ, ஜோசிக்காரனடா நீ அப்படின்னு சொல்கிறது என் காதில் விழுவுது. வைரக்கல் பதிக்கிற அளவுக்கு இருந்தால் நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம்? இது வந்து ஒருத்தர் கேட்டு தரேன், நான் மோதிரம் வாங்குற நிலைமையா இருக்கேன், யா இப்படி படுத்துறேன் அப்படின்னாரு. என்னவோ, ஆனால் சூரியனார் கோயில் போனீங்கன்னா ஒரு 300, 400, 500, 600 வரைக்கும் எல்லா கல்லும் கிடைக்கிது. அது வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஒரிஜினல் டூப்ளிகேட்டு என்னவோ இருந்துட்டு போகுது. பட் வந்து போட்டிங்கன்னா நல்லது நடக்கும். அது வந்து பயங்கரமாக ஒரிஜினலாக இருக்கணும், அதுதான் வேலை செய்யும். சத்தியமாக இல்லை, பச்சை கலர் கல் சப்போஸ் வெள்ளை கலர் கல் எந்த இதெல்லாம் சரி அருமையாக ஒர்க் ஆகும். என்ன பண்ணும்? அந்த சூரிய ஒளியில் பட்டு அந்த ஒளியெல்லாம் அப்படியே குவிச்சு அந்த கட்டிங் இருக்கு இல்லைங்களா, அது குவிச்சு அப்படியே வந்து தோலுக்குள்ளே உடலுக்குள்ளே அனுப்பும். அவ்வளோதான். அது என்ன கலரோ அந்த கலரை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அது வந்து அப்போது அது வந்து உடலில் வந்து காரகங்கள் சேரும். இல்லைன்னா வெள்ளியில் இந்த கட்டை விரலில் வெள்ளியில் ஒரு ரிங்கு வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வரும். சரி, இப்போ முக்கியமான நகர்வுகளை பற்றி நம்ம வந்து நகர்றோம். ஓகேங்களா? எல்லாரும் பேனா பென்சில்லாம் எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ இப்படி செஞ்சால் மட்டும்தாங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். எந்த பரிகாரமும் 48 நாள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்கள் வாழ்க்கை சிரமமாக இருக்குது அப்படின்னா 99% தசா நடத்தும் கிரகம் மட்டும்தான் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா உஷாராயிடணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வந்துட்டோம். பொதுவாக இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் வந்து பிறந்துட்டாலே பிறந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தசா புத்தி சரியில்லை அப்படின்ற ஒரு நிலைமை உருவாயிடுது. எல்லாரும் நல்லா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக தசா புத்தி உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாலே சிக்கல்கள் வந்து அப்படி கஷ்டப்படுத்தும், மனசை வந்து சங்கடப்படுத்தும். தடைகள், தாமதங்கள், மனச்சங்கடங்கள், நிம்மதியின்மை எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி மகா கஷ்டங்கள் ஏங்க வருது? நல்ல வைப்ரேஷன் வரதில்லை, கெட்ட வைப்ரேஷன் தான் அதிகமாக வரதுனால தானே வருது. அப்போ கோயிலுக்கு போனால் நல்லது நடந்துருமா? கண்டிப்பாக நடக்காது. அப்போ என்னைக்கு சந்திரன் வந்து திருவோணத்தில் டச் பண்ணுறாரு, மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடுவார்ல, அன்னைக்கு கரெக்டாக நீங்கள் எந்த தெய்வம் வேணாலும் வணங்குங்க. மெயினாக பார்வதி வணங்கலாம், எந்த ஒரு இஷ்ட தெய்வம் சிவனை வணங்குறது, பெருமாள் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்குங்க. மற்ற நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மேலே ஒரு பெரிய போர்வ பூத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனால் திருவோண நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, சந்திரன் அதில் நிற்கிறாரு அன்னைக்கு அப்படின்னா அந்த அந்த நட்சத்திரம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அப்போ அதனுடைய காரகம் உங்கள் மேலே விழுவும். அப்போது நீங்கள் வந்து கிளீனாக ஆகுங்க. அந்த நேரத்தில் அந்த கிளீனாக இருக்கும் பொழுது சாமி கும்பிட்டிங்கன்னா நல்ல வைப்ரேஷன் உள்ளுக்குள்ளே வரும். திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு, ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு, அஸ்த நட்சத்திரம் வர அன்னைக்கு, இது 3 நாளும் நீங்கள் வந்து அப்போ கோயிலுக்கு போனால் மட்டும்தான் தசாபுத்திகள் சரியில்லாத நேரத்தில் உங்களுக்கு பிராப்தம் உண்டாகும், கடவுளுடைய அருள் வந்து கிடைக்கும். அன்னைக்கு அர்ச்சனை பண்ணாதான் பலிக்கும். அடுத்து நல்லா நோட் பண்ணிக்கங்க, எழுதி வச்சுட்டோங்க. அதாவது திருவோணம், ரோகிணி, அஸ்தம் இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் வந்து தசாபுத்தி சரியில்லை ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த நாட்களை வந்து மெயினாக கையில் எடுத்துங்க. இந்த நாட்கள் தான் அர்ச்சனை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து எஃபெக்ட் வந்து கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சரிங்களா? அதே மாதிரி தான் தசாபுத்தி சரியில்லாத நாளில் 4 நட்சத்திரம் பார்த்து பண்ணணும். ஓகேங்களா? அப்போது சம்பத்து நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்னது? உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அவிட்டம்.
ஜென்ம சம்பத்து நட்சத்திரம், அணுஜென்ம சம்பத்து நட்சத்திரம் மிருகசீரிடம், திரிஜென்ம சம்பத்து நட்சத்திரம் சித்திரை. இந்த நாட்கள் வரும் பொழுது ஒரு நல்ல காரியம் தொடங்குறது, ஒரு நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்குள்ள ஏத்துக்கிறது, ஒரு நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, உங்க வாழ்க்கையில ஒரு விஷயங்களை தொடங்குறது, ஒரு உதவி கேட்கறது, ஒரு கஷ்டத்தை கிளியர் பண்றது, ஒரு பரிகாரம் பண்றது, இது எல்லாமே இந்த நட்சத்திரம் வரும் பொழுது செஞ்சா மட்டும்தான் தசாபுத்தி சரியில்லாத நேரத்துல உங்களுக்கு பலிக்கும். எழுதி வச்சுக்கங்க, எழுதி வச்சுக்கங்க, எழுதி வச்சுக்கங்க. அவிட்ட மிருகசீரிடம் சித்திரை. இன்னொன்னு சொன்னா 3வது நட்சத்திரம் ஜென்ம விபத்து நட்சத்திரம் அப்படின்னா, ஓகேவா? அப்போ அது என்ன? சதய நட்சத்திரம், ஜென்ம விபத்து நட்சத்திரம். அணுஜென்ம விபத்து நட்சத்திரம் திருவாதிரை, திரிஜென்ம விபத்து நட்சத்திரம் சுவாதி. இந்த நாட்கள்ல சும்மா கிடப்பது சுகம்னா, தசாபுத்தி சரியில்லைன்னா மாட்டிக்குவோம். தசாபுத்தி நல்லா இருந்தா இந்த 3வது நட்சத்திரமும் ஏகப்பட்ட நல்லது பண்ணும். ஏன்னா அது வேண்டாம், அதை விட்டுருங்க. அதுக்குள்ள போனோம்னா மேட்டர் மாறி போயிடும். நம்மளுக்கு ஏற்கனவே ரொம்ப லேட்டு, ஓகேங்களா? ரொம்ப காலம் பிடிக்குது. இப்பயே 31 நிமிஷம் ஆகுது, சரிங்களா? ஜென்ம விபத்து நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாள்ல முக்கியமான காரியம் பண்ணணும் அப்படின்னா தள்ளி போட்டுறது நல்லது. ஜென்ம சேம நட்சத்திரம்னா கொஞ்சம் நல்லது பண்ணும் இந்த நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் ஜென்ம சேம நட்சத்திரம், புனர்பூசம் அணுஜென்ம சேம நட்சத்திரம், திரிஜென்ம சேம நட்சத்திரம் விசாகம். இது பரவாயில்ல. ஒரு நல்ல ஆளுமை, ஒரு நல்ல நண்பர்கள், ஒரு உதவி கிடைத்தல், ஒரு நலம் கிடைத்தல், ஒரு எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நடத்தல், இது எல்லாமே இதுல இருக்கு. ஒரு நல்ல காரியம் செய்யறது கூட இதுல செய்யலாம். பொதுவா தசாபுத்தி சரியில்லைன்னா ஏகப்பட்ட பாடுபடுத்தும். தசாபுத்தி சரியில்லாம மேன்மேலும் அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள், பெரிய கடனாளியாக இருப்பவர்கள், வீட்டில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள், வீட்டை, சொத்தை, வண்டி வாகனத்தை இழந்து கொண்டிருப்பவர்கள் எவ்வளவு பேர், நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நம்மளுக்கு கேட்கறாங்கல்ல நம்ம கிட்ட, அவங்க எல்லாம் இதெல்லாம் கடைபிடிங்க தயவு செஞ்சு. அதே மாதிரிதான் பிரத்யேக நட்சத்திரம் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். பிரத்யேக நட்சத்திரம் ஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், அணுஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம், திரிஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இந்த நாட்கள்லையும் சும்மா கிடப்பது சுகம். பேசாம அமைதியா இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ள வாங்கிக்கிட்டு வீட்டுல படுத்து பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்கிக்கலாம். தசாபுத்தி ரொம்ப மோசமா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த வேலையை செய்யலாம். அந்த போனா அது அந்த அளவுக்கு தான் நடக்கும். தசாபுத்தி சரியில்லாதவங்க உஷாரா இருங்க. சொல்றதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஏகப்பட்ட விஷயம் என்ன இருக்கு, ஒரு மைப்பேனாவே தீர்ந்து போயிடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. எழுதி வச்சுக்கங்க, கரெக்டா கடைபிடிங்க. உங்களுக்கு சத்தியமா எவனும் சொல்லி தர மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்க, ஓகேங்களா? அடுத்து ஜென்ம சாதக நட்சத்திரம். இது அருமையான ஒரு விஷயம். ஜென்ம சாதகம் அப்படின்னாலே உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் வருதுன்னா அவ்வளோ ஒரு நீங்க எதிர்பார்த்த சகல விதமான நன்மைகள் நடக்கும். எப்படியா நடக்கும் அப்படின்னா உடனே நடந்துருமானா நீங்க தசா நடத்துற கிரகத்தை அனுசரித்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இதை ஃபாலோ பண்ணும். அப்போ தசா நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் மட்டும்தான் இந்த காணொலியை பார்க்கறதுக்கே நீங்க தகுதியானவங்க அப்படிங்கிறது தயவு செய்து புரிஞ்சுங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நம்பிக்கையா செய்யணும். 99% உங்களுடைய வாழ்க்கை அணுவணுவான விஷயங்களையும் சரி, அணுவணுவான சூட்சமங்களையும் சரி, உங்களுடைய அணுவணுவான செயல்பாட்டுகளை முடிவு செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதுதான். அப்போ ஜென்ம சாதகம் அப்படிங்கிறது ரேவதி, அணுஜென்ம சாதகம் அப்படிங்கிறது ஆயில்யம், இன்னைக்கு ஆயில்யம். திரிஜென்ம சாதகம் அப்படிங்கிறது கேட்டை. அப்படி கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஒரு பூமை பார்க்கணும், வாழ்க்கையில பெரிய தகராறு பண்ணணும், போய் சண்டை போட்டாவது இதை சாதிச்சிடணும், இந்த நட்சத்திரத்துல கையில் எடுங்க. 6வது நாளே போராட்டம் மிகுந்த விஷயம். ஒரு போராட்டத்துல வெற்றி பெறணும், போட்டியில வெற்றி பெறணும், எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. சாதகம் ரேவதி, ஆயில்யம், கேட்டை 3மே அப்படியே சாதிச்சிடலாம். இதுல புகுந்து விளையாண்டீங்கன்னா முடியாத விஷயத்தை கூட முடிச்சிடலாம். ஜென்ம வதை நட்சத்திரம்னா வதைபடுதல் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு பார்த்துங்க.
அஸ்வினி ஜென்ம வதை. அணுஜென்மம் மகம், திரிஜென்மம் மூலம். ரொம்ப கவனமாயிடணும், உஷார் ஆயிடணும். அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், சும்மா கிடப்பது சுகம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பண்ணக்கூடாது. மீறி ஏதாவது மூவ் பண்ணீங்கன்னா சிரமம் தான் வரும், தசா புத்தி சரியில்லைன்னா. ஜென்ம மைத்திர நட்சத்திரம், இது ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஜென்ம மைத்திர நட்சத்திரம் இது வந்து சாதகமாக செயல்படும். பரணி, பூரம், பூராடம் இது வந்து மூணுமே. அது ஜென்மம் வந்து பரணி, அணுஜென்மம் வந்து பூரம், திரிஜென்மம் வந்து பூராடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூராடம்னு சொல்லும்போது. ஓகேங்களா? அப்போ இது வந்து மைத்திர நட்சத்திரம் சாதகமாக செயல்படும். சாதகம்னா துன்பத்தையே அருளாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் பரம மைத்திர நட்சத்திரம் அப்படின்னா அந்த குமாரசாமி நூல் சொல்லுது 27வது நட்சத்திரமா வரும் பாருங்க. யோசிச்சு 27வது நட்சத்திரம் பரணி. 27வது நட்சத்திரமா பரணி இல்லை, உத்திராடம் தான். சாரி, பரம மைத்திர நட்சத்திரம் கரெக்ட். அதாவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இது வந்து பரம மைத்திரம். பரம மைத்திர ஜென்ம நட்சத்திரம் கார்த்திகை. பரம மைத்திர பரம மைத்திர அணுஜென்ம நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். பரம மைத்திர திரிஜென்ம நட்சத்திரம் உத்திராடம். இது மூணும் வந்து நல்லது பண்ணுமானா நல்லது பண்ணும். குமாரசாமி நூல் சொல்லுது இந்த 27வது நட்சத்திரமா வர்றது வந்து அபிஷேகம் அப்படிங்கிறது. அதனால ஒரு மன திருப்தி நிச்சயம் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து மோட்சம் சார்ந்த விஷயங்கள் இதுக்குள்ள ரொம்ப அடங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இது நல்லது பண்ணுமானா நல்லது பண்ணும். மன அமைதி வந்து சத்தியமாக கிடைச்சிரும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதே மாதிரி விஷ்ணு பகவான் அதிதேவதையாக இந்த திருவோணம் நட்சத்திரத்திற்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த விஷ்ணுவை வணங்குதல் ஆகச் சிறந்த ஒன்று. அதுவும் திங்கிழமை வணங்குங்க, தவறு கிடையாது. இல்லை புதன்கிழமை வணங்குங்க, தவறு கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னா திருப்பதி போயிட்டு வாங்க, ஆகச் சிறந்த ஒன்று. திருப்பதியில் இருக்கிறது முருகன் அப்படின்னா சரி விட்டுருங்க, ஸ்ரீரங்கம் பெருமாள்கிட்ட போயிட்டு வாங்க. சரிங்களா? ஆகச் சிறந்த ஒன்று. அதே மாதிரி பெண் குரங்கு, ஒரு குட்டிகளோடு இருக்கிற வந்து பெண் குரங்கு, இது வந்து மிருகமாக சொல்லப்படுது. அதாவது யோனி. இதை வந்து வளர்க்கலாம். நம்ம குரங்கை வளர்க்க முடியுமா? முடியாது. சில பேரால முடியும், சில பேரால முடியாது. வாய்ப்பு இருக்கவும் இது பண்ணலாம். குரங்குக்கு உணவளிக்கிறது, ஏதாவது காடு மேடுக்கு டூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே வந்து வாங்கி போய் போட்டு வர்றது, அதையும் பண்ணலாம். குரங்கை வளர்த்தல், குரங்குக்கு உணவளித்தல், பெண் குரங்கு குட்டிகளோட இருக்கிற குரங்கு, அதே மாதிரி அதை படமா போட்டு வச்சுக்கிறது ஆகச்சிறந்த ஒன்று. படன்னு நான் சொல்றேன், இதுக்கு மேல எது எது படன்னு சொல்றனோ அதையெல்லாம் இப்ப சொல்றேன் பாருங்க. இந்த படமா போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? அது அடிக்கடி பார்வையில் படாது. கொஞ்ச நாள் கண்டுக்காம விட்டுருவீங்க, அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. ஆனா பார்க்கணும், அதை பார்த்து மைண்டுக்குள்ள ஏற்றணும். அந்த மாதிரி பார்வையில் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சோங்களேன், அதை கவனிச்சிங்க அப்படின்னாலே, ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம் அது கவனிச்சிங்க அப்படின்னாலே மனசு சமச்சீரா மாறிடும், ஒரே நிலைமையில இருக்கும். அப்போ முடிவெடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரே மாதிரி முடிவெடுப்பீங்க. அப்போ தடுமாற்றங்கள் வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ணும்? ஒரே மாதிரி மாறும். இந்த படமா போட்டு வச்சுக்கிறதுலாம் அதுதான். குரங்கு பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கிறது, எப்படி வேணாலும் திங்க் பண்ணுங்க ஐயா. குரங்கு பொம்மையை கீ செயின்ல போட்டுக்கிறது, நிறைய யோசிங்க. அதான் மாற்றி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்துட்டல. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் மிகச்சிறந்த நன்மைகள் வந்தடையும் ஐயா உங்களுக்கு. எருக்கஞ்செடி விருட்சமா சொல்லப்பட்டுள்ளதுங்க. எருக்கஞ்செடி வெள்ளை இருக்கிறதுல வந்து ஒரு விநாயகரை வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிறது, வெள்ளை இருக்கஞ்செடியை படமா போட்டு வச்சுக்கிறது, வீட்டுக்கு முன்னாடியே நட்டு வளர்க்கறது, இதெல்லாம் நீங்க தான் பிராடா திங்க் பண்ணிக்கணும். அவரு விசித்திர ஜோதிடர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து லேமினேஷன் பண்ணி போட்டுக்கோ, வச்சுக்கோ, பக்கத்திலே படமா வச்சுக்கோ அப்படின்றார். எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருந்தால் அந்த மாதிரி சொல்லுவார். எருக்கஞ்செடி விருட்சமாக பாதிக்கப்படுகிறது. இது வந்து குலதெய்வ ஆலயத்தில் நட்டு வச்சு வளர்க்கலாம், பெருமாள் ஆலயத்திலையும் எருக்கஞ்செடியை நட்டு வச்சு வளர்க்கலாம். மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். பாவங்கள் விலகும் என்கிறது விருட்ச சாஸ்திரம். ஜென்ம விருத்தி உண்டாகும் என்கிறது. எப்படி? இந்த அளவுக்கு வந்து சொல்லுது. அதே மாதிரி கி, கு, கே, கா, கி, கு, கே, கா இந்த எழுத்துக்களில் தொடங்கும் எதுவா இருந்தாலும் சரிங்க, ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள்
உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்றதாக அது வந்து திகழும். உங்களுடைய சகல விதமான பரிவர்த்தனைகளுக்கும் ஏற்ற இடங்களாக திகழும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கங்க. இந்த திருவோணத்திற்கு ஆலயம், மொத்த ஆலயம், கோயில் மொத்த கோயிலும் வந்து இருப்பிடம் திருவோணத்துக்கு. திருவோணம்னா கோயில். அப்போ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை கோயிலை வந்து படமாக போட்டு வச்சுக்கிறது அதுவும் நல்லது. சாமியை உள்ளே இருக்கிற அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சாமி அது போட்டு வச்சோம்னா அது மட்டும்தான் தெரியும். ஆனால் கோயில் மொத்த கோயிலும் படமாக போட்டு வச்சுக்கிறது. உங்களுடைய குலதெய்வ கோயிலை போட்டு வச்சுக்கலாம், உங்களுடைய இல்லைன்னா சிவனை போட்டு வச்சுக்கலாம், இல்லை பெருமாள் கோயில் ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கலாம், படமாக போட்டு முன்னாடி வச்சுக்கலாம். ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். இதெல்லாம் மிகப்பெரிய சூட்சமங்க. யார் உங்களுக்கு சொல்லி தருவா? ஓகேங்களா? இதை வந்து செய்யுங்க, படமா போட்டு வச்சுக்கிறது. அப்புறம் மர்மஸ்தான உறுப்பு, அது வந்து திருவோணம் என்று அருளப்படுகிறது. அப்போ சுத்தமா வச்சுக்கணும், அவ்வளவுதான், போதும். எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும். அப்போ வந்து நன்மைகள் வந்து உண்டாகும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல போகக்கூடாது. ஏன்னா வந்து சமூகம் நம்மளுக்கு வந்து இடம் கொடுக்கல, அவ்வளவுதான், விட்டுருங்க. அப்புறம் முளைக்கோல்னு சொல்றாங்க. முளைக்கோல்னா என்னையா? ஒரு முளைக்கோல். அப்போ வந்து ஒரு முளைங்கிறது ஒரு அடியா கிடையாது. அப்போ ஒரு அடி ஸ்கேலு, அரை அடி ஸ்கேலு, அளவுகோல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருவோணமாக பாவிக்கப்படுகிறது. ஒரு சின்ன ஒரு அரை அடி ஸ்கேலு, அந்த அரை அடி ஸ்கேலை காலடி ஸ்கேலா நீங்க வந்து மாத்திருங்க, பாக்கெட்ல வச்சுக்கங்க, எங்க போனாலும் அது இருக்கட்டும். இது மாதிரி பாருங்க. ஒரு தராசு கண்டிப்பா அளவுகோல் தான், அதுவும் தராசு. அப்புறம் வந்து இந்த ராத்திலும் பாருங்க, அப்பா அப்படி கலக்காமூட்டியை தூக்கி அதில் மாட்டுவார். அது என்ன விடையோ எழுதிப்பார் ஒரு நோட்டை வச்சு. எவ்வளோ பெரிய வியாபாரி ஜடையப்பேன் போயிட்டார், சேர்ந்துட்டார். போய் என்ன பண்ணுறது, தனியாக விட்டு போயிட்டார். எனக்குன்னு ஒன்று இருந்த ஜீவன் அவர் தான். சரி விடுங்க, அதை பற்றி போகக்கூடாது. அப்போது அந்த முளைக்கோல் அப்படிங்கிறது வந்து அடி ஸ்கேல், அளவுகோல். இது அளவுகோல்னு வந்துட்டாலே திருவோணம் தான். அப்புறம் நல்ல மைண்ட்ல நோட் பண்ணிக்கங்க, மிருகசீரிடம் நட்சத்திரம். இது வந்து சமூக வேதையாக பாவிக்கப்படுகிறது. எப்படா இது? திருவோணத்துக்கு அடுத்து வந்து அவிட்டன் சொல்லி சொன்னேன், சாதக நட்சத்திரம்னு சொன்னேன். அப்புறம் வந்து அனுஜன்ம நட்சத்திரம், அது வந்து மிருகசீரிடம். அனுஜன்ம சாதக நட்சத்திரம் நீ சொன்ன. எப்படா வந்து இது? அது அப்படிதான். ஒரு 10 பேர் இருக்கும்போது அந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரன் உங்களுக்கு சரியா பேச மாட்டான். உங்களை எடுத்து பேசுறானா அவனா தான் இருப்பான். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு நிறைய இருக்கு. ஒரு மனிதனாக, ஒரு ஆத்மாவாக, ஒரு உயிராக நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனா அந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் ஆகச்சிறந்ததாக மாறும். அப்போ இந்த சமூக வேதை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பக்கத்துல யார் பேர் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் தானே அவங்களுக்கு வீரம் வந்துடும். 10 பேருக்கு உங்களுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கிறான், அவனை தான் இருப்பான். கவனமாக இருங்க, அதுக்காக சொல்லப்படுது. உத்திர நட்சத்திரம் தட்சிண வேதையாக பாவிக்கப்படுகிறது. அப்போ பண பகையை உருவாக்குவார்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள். மன துன்பம் அதனால் வரும். குமாரசாமியை சொல்லுது, மன கிளேசத்தை உருவாக்குவார்கள் அப்படிங்கிறது. பணத்தால பகை உருவாகுதா? உத்திர நட்சத்திரக்காரனா இருப்பான். உத்திர நட்சத்திரக்காரன் ஒருத்தன் பழகிறான் அப்படின்னா கவனமா பழகுங்க, கவனமா பழகுங்க. பூரட்டாதி நட்சத்திரம் வாம வேதையாக சொல்லப்பட்டுள்ளது. இவன் என்ன பண்ணுவான்னா மிகப்பெரிய எதிரிங்க இவன் தான். பூரட்டாதிக்காரன் உங்களுக்கு என்ன பண்ணுவான்? இவன் அழகா பின்னாடி குளிப்பறிப்பான், பின்னாடி குளிப்பறிப்பான். வஞ்சனை செய்வார்கள் இவர்கள், சூழ்ச்சிகளை செய்வார்கள். கவனமாக இருத்தல் வேண்டும். நீ என்ன நட்சத்திரம் கேட்கறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிருப்போது? முக்கியமான விஷயத்தை ஒப்படைக்கிறது தான். இதெல்லாம் பார்த்தே தீரணும். ஒன்றும் தெரியாம பண்ணி தானங்க இந்த நிலைமை. அதை யோசிக்கணும் இல்லையா நம்ம? அப்போ கவனமா பிடிச்சுக்கணும் நீங்க, சரிங்களா? திருமால் பெயர் கொண்டவர்கள் நல்லது பண்றாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் கஷ்டத்தையாவது கொடுக்காம இருப்பாங்க உங்களுக்கு. ஓரளவுக்கு நம்பலாம். திருமால், பெருமாள், விஷ்ணு, வெங்கடேசன், இன்னும் எவ்வளோ பேர் இருக்கு. திருமால் பெயர் கொண்டு சார்ந்து வரக்கூடிய சகலவிதமான பெயர்கள் கொண்டவர்கள் உங்களுக்கு சாதகம். ஒண்ணுமே தெரியாத இடத்துல போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு வந்து தடுமாறி கீழே விழுந்துட்டீங்க. உங்களை வந்து உடனே தூக்கணும்னு நினைக்கிறவன் அந்த விஷ்ணு
யார் வேணாலும் தூக்குவாங்க, தூக்காமல் இருக்கக்கூடாது, தூக்குவாங்க. அதில் வந்து உடனே ஓடி வந்து தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமால் பெயர் கொண்டவங்க தான் இருப்பான். நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துங்க. வாயு ஸ்தலமாகிய காளகஸ்தி சென்று வருதல் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். மிகப்பெரிய நன்மைகள். இது வந்து நீர், இது வந்து நிலம், இது வந்து ஆகாயம். ஆகாயம் எவ்வளோ பெரிய வெட்ட வழி யார் தெரியுமா? இது சனி பகவான். சரிங்களா? இது வந்து காற்று, உயிர் நாடி. அப்போ இப்படி பண்ணீங்கன்னா காற்று ஃபுல்லாக வந்து உடம்புக்குள்ளே ஏறும், உடம்புக்குள்ளே ஃபுல்லாக ஏறும், உங்களை வந்து மகிழ்ச்சி பெற வைக்கும். பிராணம், அதுதான் வந்து சொல்லப்படுகிறது பிராணம் அப்படிவாங்க. உயிர்ங்கிறது அந்த காற்று தான். நம்மளுக்கு காற்று போயிடுச்சுன்னா பணம் இல்லைங்களா? அப்போ அந்த காற்றுங்கிறது வந்து இப்படி ஒரு 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா கேஸ் வந்து கேஸ் இல்லை, வாயு வந்து இன்க்ரீஸ் ஆகும் உள்ளுக்குள்ள. அதே வந்து இங்கே வச்சு இப்படி பண்ணீங்கன்னா கேஸ்ட்ரிக் எல்லாம் போயிடும், ஏப்பமாக வரும், வெளியில் போயிடும். அப்போ எவ்வளோ நன்மை நடக்கும் பார்த்துங்க. ரொம்ப வயிறெல்லாம் திம்முன்னு இருக்குது, புட்டா டைட்டாக இருக்குது அப்படின்னா இப்படி பண்ணீங்கன்னா அது குறையும். புரிஞ்சுக்கங்க. அப்போ இது வந்து வாயுவை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, வாயு பகவான் உங்களுக்கு சாதகம். அப்படிங்கிற பட்சத்தில் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? நன்மைகள் பல வந்து சேரும். காளகஸ்தி போயிட்டு வந்ததுக்கு சமம். காத்தாடி, அந்த காலத்தில் நம்ம என்ன செய்வோம், இந்த தென்னை ஓலையில பனை ஓலையில எல்லாம் காத்தாடி செய்வோம் பாருங்க. அது வந்து திருவோணம் நட்சத்திரங்க. அழகா பண்ணி ஒன்று குழந்தை மாதிரி செஞ்சு பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். பிள்ளைங்க காத்தாடி பண்ணி விடுவாங்க பாருங்க. அது எல்லாமே திருவோணம் நட்சத்திரம். அதை வந்து அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? சிம்பிளா இருக்கும், பெஸ்டா இருக்கும். அதான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். ஒரு கடற்கரை ஓரம் ஒரு புயல் அடிக்குதுன்னு வச்சோங்க. ஒரு புயல் அடிக்குது. அந்த புயல் அடிக்கும் போது அந்த மரங்கள் ஆடுறது, அந்த எவ்வளவு பெரிய ஒரு ஆக்ரோஷம். அந்த ஆக்ரோஷம் காளகஸ்தின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஆக்ரோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ரோஷமா காத்தடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஆடுறது. அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. அந்த சூழ்நிலை வந்து திருவோணம். நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பட்டம் பாருங்க, காத்தாடி பட்டம், மேலே பறக்கிற பட்டம். கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து 5 மணி நேரம் எனக்கு டைம் கிடைக்குது, ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னா ஒரு பட்டம் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஊதுகுழல், அடுப்பு ஊதுற குழல் இப்பெல்லாம் எங்க ஊதுறோம். அதே மாதிரி புல்லாங்குழல் உங்களுக்கு சாதகம். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஊதலாம். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீட்டில் தனியாக போய் ரூமில் போட்டுக்கிட்டு ஊதலாம். கனாவனால் ஊதி நம்மளும் ஒரு புல்லாங்குழல் லிஸ்டாக மாறிடலாம் இல்லையா? புல்லாங்குழல் லிஸ்ட் அப்படியே மாறிடலாம் இல்லையா? ஒருத்தனா மாறிடலாம் இல்லையா? அது மாதிரி அது ஊதுங்க. இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பார்வையில் படும் மாதிரி ஒரு ஆணில் அடித்து அழகாக ஒரு மயில் தொகையை கீழே கட்டி தொங்க விட்டு, மயில் அவர் தானே வச்சிருக்கிறாரு, மயிலை கொண்டையில் வச்சிருக்கிறது தானே வச்சிருக்கிறாரு. புல்லாங்குழல் திருவோணம். சரிங்களா? அப்புறம் சுறாமீன் திருவோணம், அதனுடைய படத்தையும் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க ஃபேமிலி அப்படின்னா, போய் காசை கொடுத்துட்டு உதவிட்டு வாங்க. அந்த மாதிரி உதவி பண்ணுறீங்க பாருங்க, அது திருவோணம். எப்படி? அது திருவோணம். ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து உங்களுக்கு சேருங்க. ஒரு உதவி பண்ணுங்க. போனீங்கன்னா ஒரு இந்தாம்மா இதை வச்சுக்கங்க, நீங்கள் பாருங்கள், பத்தெல்லாம் என்கிட்ட கேளுங்க. நல்ல வசதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. நானே கஷ்டப்படுறேன், நான் என்னடா போகிறது அப்படின்னா, அட்லீஸ்ட் போய் தூக்கிட்டு தோல் மேலே வச்சு அதை கொண்டு போய் சுடுகாட்டில் விட்டுட்டு வாங்க. அந்த இதாக ஒரு உதவி. அட்லீஸ்ட் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறது, அது மாதிரி இதாக பண்ணுங்க. ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும் ஐயா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏண்டா ராஜகணபதி? ரைட், இப்படியே பேசு. ரைட். அப்புறம் துணி துவைக்கிறது. அந்த துணி துவைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்க, அப்பாலாம் என்ன சொல்லுவாங்க, வண்ணாருக்கு போட்டாங்களா அப்படிவாங்க. வந்து எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க கொடுத்துட்டு போவாங்க, வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு போவாங்க. இப்போலாம் யார் இருக்கிறா அந்த மாதிரி? நம்ம போய் தேடி போனால் கூட மதிக்கிறது இல்லை. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏரிக்கரை குளக்கரை உங்களுக்கு சாதகம். உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஏரிக்கரை, குளக்கரை, ஆற்றங்கரை இதெல்லாம் இருந்துச்சா நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலிங்க. ஒரு 10 நிமிஷம் மனசங்கடமாக இருக்கும், சத்தியமாக அந்த மனசங்கடமே இல்லாமல் போயிடும். நல்ல எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே உருவெடுக்கும். அந்த ஆற்றங்கரையிலோ குளக்கரையிலோ ஏரிக்கரையிலையோ நீங்கள் உட்காரும்போது
சத்தமா பேசினா உடனே இருமல் வந்துடுது. துணி துவைக்கிற கல் திருவோணம். அப்போ வாஷிங் மிஷினும் உங்களுக்கு திருவோணம். துணி துவைக்கிற கல் கூட நீங்கள் வந்து வீட்டில் கட்டினீங்கன்னா எப்பொழுதும் திருவோணமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் பார்வையில் படும் பொழுது அது வந்து வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் வந்து கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கழுதையை வளர்த்தல், கழுதையை பார்த்தல், அதற்கு உணவளித்தல், மிகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். என்னடா ராஜகணபதி மறுபடியும் வருது, சூடாரி போச்சு. அப்புறம் இடது கை பழக்கம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இது எப்பட்றா அப்படின்றீங்களா? எல்லா கையும் ஒன்றாதாங்க இருக்குது. எல்லாம் இந்த உடலில் தானே இருக்குது. அதாவது கொடுக்கறது எப்படி, இந்த இடது கையில் கொடுக்கறது, இல்லைன்னா இடது கையில் கையெழுத்து போட பழகிக்கிறது. நீங்கள் ரொம்ப நன்மை கொடுக்குங்க. இடது கை பழக்கம் வந்து இது நிறைய பேருக்கு இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? இடது கையில் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவங்களும் சரி நீங்களும் சரி. அப்புறம் வரவேற்பறையில் மாட்டக்கூடிய கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா? கடைசி நேரத்தில் ராஜா பண்ணுது. மன்னித்து அருளும் ஐயா. என்ன சொன்னோம்? வரவேற்பறையில் அறையில் மாட்டக்கூடிய கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா? வால் கிளாக். அது வந்து கவனத்தை ஈர்க்கிற மாதிரி மாற்றிக்குங்க. பட்டுன்னு பார்த்தோன்னே இந்த வீட்டில் அதான் வந்து பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி மாற்றிக்குங்க. ரொம்ப நல்லது நடக்கும். அதே மாதிரி கருவாடு சாப்பிடுங்க. கருவாடு சாப்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுங்க, செவ்வாய்க்கிழமை சாப்பிடுங்க, ஒரு புதன்கிழமை சாப்பிடுங்க, திங்கக்கிழமை சாப்பிடுங்க. கருவாடு அவ்வளோ பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்குள்ளே இருக்கு. திருவோணமாக செயல்படும். பயங்கர நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். முதலைக்கு உணவளித்தல், முதலையை வளர்த்தல், முதலையை படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல் ஆகச் சிறந்த ஒன்று. உங்களுக்கு எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த நிலமெல்லாம் இல்லை. அப்பா காலத்தில் எல்லாம் முடிச்சு விட்டாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி போயிடுச்சு. அதை விட்டுருங்க. வயல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நெல் நடவீங்க இல்லையா? வயலில் இறங்கி வேலை செய்யுங்க. அப்பேற்பட்ட நன்மை வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா சந்திர ஓரம் வர நேரத்தில் இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணுறது, அந்த வயலில் வேலை செய்கிறது, நெல் நடுறது, பயிர் நடுறது, இல்லைன்னா பக்கத்துலையாவது அந்த மரிசியில் உட்காந்து அழகாக படுத்து தூங்கி எந்திரிக்கிறது, இல்லை ஏதாவது ஒன்று செல்ஃபோனை நோண்டுறனா கூட அங்கே போய் உட்காந்து நோண்டுறது, ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகள் முடிக்கணும், உதவி கேட்கணும் அப்படின்னா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வயல்வெளி பக்கமாக உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகம். நாயுடு சமூகம், ஜாதி பிடிக்காத நம்மளுக்கு, நாயுடு சமூகம் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக திகழும். அதே மாதிரி இந்த ஜோசியத்தில் ரொம்ப உள்ளே போனோம்னா அது ஒரு ஜாதியாக பிரித்து வச்சுக்கிறேங்க. சூரியனையே வந்து என்ன ஜாதின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? வேணாம், சூத்திரம்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, என்னத்துக்கு அது. இந்த மாதிரி நாயுடு ஜாதி வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருப்பார்கள். அப்புறம் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் தரிசனம் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி எது உங்களுக்கு பிடித்தமான விஷயமோ அந்த விஷயங்களை, பொருட்களை, உடைமைகளை அனைத்தையுமே சிலை வடிவமாக வைத்துக் கொள்ளுதல். அப்போ படமா போட்டு வச்சுக்கிறது ஒரு நல்லது. அந்த படமா போட்டு வச்சுக்கிறது சிலை வடிவத்தில் பக்கத்தில் வச்சுக்கிறது இன்னும் அதிகமான வைப்ரேஷனை கொடுக்கும். சங்கு ஊதும், சங்கு ஊதுறாரு பாருங்க, சிவனோட கையில இருக்கு பாருங்க அந்த சங்கு. அந்த சங்கு உங்களுக்கு சாதகங்க. ஒரு சிப்போட்டு இல்லாம, அந்த சங்கு வந்து ஒரு சிப்போட்டு இல்லாம அழகா நீட்டா உடைஞ்சி உடையாம எல்லாம் நட்ட நீட்டா இருக்கிற சங்கு வாங்கி ஒரு பூஜை அறையில வைக்கலாம். ஓகேங்களா? சுடுகாடு உங்களுக்கு சாதகம். எப்படா பெருமாளை சொல்ற, வெங்கடேச பெருமாளை சொல்ற, சுடுகாடு சிவனுக்குரியதா அப்படின்றீங்களா? எல்லாம் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் மீறிய முழு முதல் கடவுள் அப்படின்னா சிவன் மட்டும்தான். சிவன் நினைச்சா மட்டும்தான் நீ எந்த மார்க்கத்தில் போய் நீ மெடிடேஷன் பண்ணு, போய் எந்த மார்க்கத்தில் வேணாலும் போய் இது பண்ணிக்கோ, இப்படி சேர்ல உக்காந்துக்கோ, அப்படி பண்ணு, தலைகள் நின்று எது வேணாலும் நீ பண்ணிக்கோ, மோட்சம் அடையணும்னு சொல்லிட்டு தியானம் பண்ணி உயரிய நிலையில் வரணும்னு சொல்லிட்டு சிவன் அனுமதிக்கலாம். உனக்கு மோட்சமே கிடையாது, 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 கிடையாது. ஓகேங்களா? சுடுகாடு உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அப்போ பணத்தை தூக்கிட்டு போனாங்க இல்லையா? ஒண்ணுமே முடியல உங்களால, பணத்தை தூக்கிட்டு போயிட்டு வரீங்க இல்லையா? அந்த விஷயம் தைரியமா இறங்கி பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். தீட்டு பூட்டு அதெல்லாம் செகண்டரி.
ஓகேங்களா? அப்போ சுடுகாடு உங்களுக்கு சாதகம். இதோட நிறுத்திடுவோம், என்னது சும்மா வளவலன்னு. அப்புறம் கையில வந்து பெண்கள் வந்து வலையில வந்து போட்டுக்கணும். அது வந்து திருவோணங்க. அது வந்து திருவோணம். வலையில் இல்லாத பெண்கள், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வலையில் போடாமல் இருந்தாலே மேக்சிமம் டிஃபால்ட்டான விஷயங்கள் தான் நடக்கும். இல்லைன்னா ஆண்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு காப்பு ஒன்று போட்டுங்க இரும்புல, ரவுடி போட்டுக்கோங்களே, ரவுடி எல்லாம் இல்லை, நல்ல ரொம்ப நல்ல மனுஷன் கூட போட்டுக்கிறாங்க இப்பெல்லாம். அந்த மாதிரி போட்டுக்குங்க, சரிங்களா? அப்புறம் பொட்டுக்கடலை சும்மாவே சாப்பிட்றது அவ்வளோ நல்ல விஷயங்க. அதில் உடலுக்கு தேவையான அத்தனை புரத சத்துக்களும் நிறைய இருக்கு பொட்டுக்கடையில். குரு பகவான் காரகம், சரிங்களா? சேர்த்து கொள்ளுதல், அது தானமாக கொடுக்கறது, எங்கேயாவது போனால் பொறிக்கடலை வாங்கிட்டு போகிறது, கல்லாதவங்க நிறைய போட்டு வாங்கிட்டு போகிறது, இது வந்து ரொம்ப நல்லது. அடிக்கடி வந்து சாப்பிட்றது அதுவும் நல்லது. அப்புறம் துக்கம் ரொம்ப துக்கமாக இருக்குது எனக்கு, அப்போ நெஞ்சு அடைக்கும், பேசாமல் அழுதுருங்க. அழுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து திருவோணம். ஏடா இப்படி ஒரு ப்ரெடிஷனை கொடுக்குறியே, உயிர் எடுக்கிறீங்களா யாரான்றீங்களா? வேற வழி இல்லை, அழுதுட்டீங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க சார். ஆண்டாள் தரிசனம், நன்மையான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். திருமாலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் தரிசனம். அப்போ நீங்க திருமால் ஆலயம் போனீங்கன்னா ஸ்பெஷலாக கவனிக்கணும், யார? ஆண்டாளை. அது மாதிரி செஞ்சு பழகுங்க, சரிங்களா? திருப்பாவையை பாராயணம் செய்தல், ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வந்தடையும். திருப்பாவை அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு தமிழ் சார்ந்த விஷயத்துல. அந்த சப்ஜெக்டை நீங்க வந்து நெட்ல தட்டினீங்கனாலே வந்துடும். இதை வந்து படிக்கிறது கொஞ்சம் டைம் கிடைக்குது, சும்மா அதை படிச்சீங்கன்னா நீங்க நல்லா ரொம்ப நல்லா இருப்பீங்க, அதுக்காக சொல்றது. அப்புறம் திருச்சி, கொள்ளிடம், காவேரி போன்ற இடங்களில் நீங்க வந்து என்னன்னா, இந்த காவேரி ஆறு எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு சுற்றுலா போறதா கூட சரி, இந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றது ஆக சிறந்த நன்மையை கொடுக்கும். ஸ்ரீலங்கா இருக்கு பாருங்க, அதை வந்து படமா போட்டு வச்சுக்கிறது, ஸ்ரீலங்காவுக்கு வந்து சுற்றுலா போறது, ஸ்ரீலங்காவில் உங்களுடைய பரிவர்த்தனைகளை வச்சுக்கிறது, மனமகிழ்ச்சி அதிகமாக உண்டாகும். கடலில் குளிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். காணொலி ரொம்ப நீண்டா போயிட முடியுது, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணட்டுமா? கோச்சிக்காதீங்க, ஆனால் இருமல் வரும், நான் இல்லை காரணம், சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன், சத்தமாக வேற சொல்லணும், ஓகேங்களா? ஏன்னா 50 பாயிண்ட் தான் வந்து நிற்கிது, அது 120 130 பாயிண்ட் மேலே போகுது. இப்போயே 57 நிமிஷம் ஆச்சு, வேகம் எடுக்கிறேன், எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. கடலில் குளிக்கும் பொழுது உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் வந்தடையும். நீர்வீழ்ச்சிகளில் குளித்தலும் மிகச்சிறந்த நன்மையை எதிர்பார்க்கலாம். பாக்கு மரம் உங்களுக்கு சாதகம். பச்சை வண்ண ஆடைகள் எப்பொழுதும் உங்களுக்கு கை கொடுக்கும். மணிக்கட்டு இது வந்து சாதகமாக திகழும். ஒரு முக்கியமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த பெரிய ஆளுங்கெல்லாம் பாருங்க, நல்ல பெரிய ஜாம்பவான்கெல்லாம் பாருங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க, இப்படியும் பாரு, இல்லை இப்படியும் பாரு, இல்லைன்னா வந்து இப்படி வச்சு இப்படி அழுத்துவாரு. அது மாதிரி நீங்க வந்து மணிக்கட்டில் கை வச்சுக்கிட்டு இப்படி வந்து அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். கடிகாரம் கையில வந்து கட்டிக்கிறது, வாட்ச, ரொம்ப நல்லது நடக்கும். தேவாலயம், மசூதி, சர்ச்சு, ஜெயின் கோயில், அமிர்தசரஸ் என்ற போன்ற இடங்கள் உங்களுக்கு சாதகமாக திகழும். ஆரம், ஒட்டியானம் உங்களுக்கு ஆரம்னா இங்க வரும்னு நினைக்கிறேன், எங்க நம்மளுக்கு நாலேஜ் முன்ன பின்ன பார்த்துட்டா தானே அதை, அந்த மாதிரி கல்யாணத்து கூட போனது நம்ம. ஆரமும் ஒட்டியானமும் பெண்களுக்கு சாதகம், அதை வாங்கி கொடுத்தா ஆண்களுக்கும் சாதகம். கெட்டியா பிடிச்சிக்க தாயி, விடாத. இடது பக்க ஓரம், அதாவது லெப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெப்ட் சைடு. இந்த லெப்ட் சைடு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப கண்காணிங்க. இந்த லெப்ட் சைடு மட்டும் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ இடது கை பழக்கம்னு சொன்னோம் இல்லையா, இந்த இடது கை பழக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எவ்வளவு பொருந்தது பாருங்க. லெப்ட் சைடு இருக்க மாட்டீங்க, ஒரு விஷயத்தை வந்து டிசிஷன் எடுக்கிறீங்க, இந்த பக்கம் ஒண்ணுக்குது, இந்த பக்கம் ஒண்ணுக்குது, எது உங்களுக்கு சாதகம்? இந்த சைடு இருக்கிறது சாதகம். நல்லா பிடிச்சுக்கணும், இதெல்லாம் யார் சொல்லி தருவாங்க உங்களுக்கு? அப்புறம் வெந்நீர் குளியல் நல்லது, வெந்நீரை குடித்தல் நல்லது. மடப்பள்ளி, மடம், சத்திரம், பொது இடங்கள்ல மண்டபம், மடப்பள்ளி, சத்திரம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கச்சேரி செய்யற இடம், லாட்ஜிங்கு, இது எல்லாமே உங்களுக்கு சாதகம். குளியல் அறை உங்களுக்கு சாதகம். முக்கியமான முடிவு எடுக்க போறீங்கன்னா குளிச்சுட்டு அதே இடத்துல நின்று தொடச்சிட்டு ஃபோன் பேசிட்டு வாங்க, என்ன சொல்றேன்னு தெரியல, ஏதாவது ஒன்று சொல்றேன். குளியல் அறை உங்களுக்கு சாதகம். கோயில் அர்ச்சகர்களுக்கு நன்மை செய்தல்,
உங்களுக்கு நன்மை உண்டாகும். இசைப்பள்ளி நடத்துவர்களுக்கு இசை கருவிகளை வாங்கி கொடுத்தலும் நன்மை உண்டாகும். வீட்டில் துளசி மாடம் வைத்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்த சாதக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். தியானம் செய்தல், தியான மண்டபத்தில் தியானம் செய்தல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். திருப்பார்கடல் கடைகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பாம்பு, அந்த அந்த டக்குன்னு அந்த பாம்பு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த பாம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு படம் வந்து எங்கேயோ வெளிநாட்டில் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல எங்கேயோ இருக்குது. அந்த மாதிரி படம் உங்களுக்கு சாதகம். ரேவதி நட்சத்திரம் சாதகம் என்பதால் யானை பொம்மையை வாங்கி வைத்துக் கொள்ளுதலும், யானைக்கு யானை பொம்மையை தானம் செய்வதும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கு உணவளித்தல் வளர்த்தல் ஆக சிறந்த ஒன்று. ரேவதி நட்சத்திரம் சாதகம் என்பதால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்தல், சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கேற்றுதல் ஆக சிறந்த நன்மை உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் சாதகம் என்பதால் செருப்பு தானம் செய்தல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். பூங்கொத்து பூந்தொட்டி தானம் செய்வதிலும் வாங்கி கொடுக்குறது. யாராவது பார்க்க போறீங்க, அப்ப பார்க்க போகும்பொழுது அவங்களை வந்து கௌரவிக்கணும் அப்படின்னா அந்த பூங்கொத்து இருக்கு பாருங்க, ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை கொடுத்துட்டு வணக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் பூந்தொட்டி வளர்க்குறது ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திரம் சாதகம் என்பதால் மெட்டி, கால் மெட்டி தானம் செய்தல் போட்டுக்கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மையை உண்டாக்கும். ஆண்களாக இருந்தாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ரேவதி நட்சத்திரம் சாதகம் என்பதால் கோயில்களில் நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்யும் பட்சத்தில் நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர்கள். விபீஷ்ணன் வரலாறு, விபீஷ்ணன் நண்பர் அந்த வரலாறு, விஷ்ணு பகவான் வரலாறு, ஸ்ரீரங்கம் விஷ்ணு வரலாறு, கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில் வரலாறு, இதில் தாங்க உங்கள் வாழ்க்கை வந்து அடங்கியது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து சிரமமேற்று கொஞ்சம் படிக்கிற ஆளுங்கள்லாம் இருப்பீங்கல்ல, இந்த படிக்கிற ஆளுங்க கொஞ்சம் நம்மளால வந்து ஓடி ஆடி நம்மளால எல்லாம் பிள்ளைங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு உட்காந்துக்கிறீங்கள, அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா விபீஷ்ணன், விஷ்ணு பகவான், ஸ்ரீரங்கம், உச்சி பிள்ளையார் இந்த ஹிஸ்டரி சார்ந்த புக்ஸை வாங்கி படிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை அதுக்குள்ளதான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க படிக்கணும், பாராயணம் செய்யறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க, வேணா செக் பண்ணி பாருங்க. 2 என்கின்ற கூட்டுத்தொகை இப்போ ஒரு 2ன்னா என்ன வரும், 29 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கூட்டினீங்கன்னா 2 வரும். 2 9 11, 1 + 1 2. அப்போ அந்த மாதிரி எதை கூட்டினாலும் சரிங்க, கடைசியில் 2 வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இது எதுக்கு வேணாலும் எடுத்துங்க. லாட்டரி சீட்டு வாங்குறதா கூட எடுத்துங்க. நான் சொல்ல சாமி வாங்குன்ட்டு, வாங்குறதா இருந்தா சொல்றேன், நான் நல்லா வாங்கணும்னு சொல்லல. ஓகேவா? வெண்புறாவை வளர்த்தல் உணவளித்தல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். வெண்புறாவை வளர்த்தல் உணவளித்தல். சில பேர் சொல்லுவாங்க புறா கூடு கட்டினா அது அவ்வளவுதான் முடிஞ்சு, அதெல்லாம் இல்லை. திருவோணம் சரிங்களா, வெண்புறா திருவோணம். மீனவ நண்பனுக்கு உதவி செய்தல் ஆகச் சிறந்த நன்மைகள் உங்களை வந்து சேரும். நான் நண்பன் சொல்லிட்டேன், மீனவர்களுக்கு உதவி செய்தல். தமிழுக்கு தொண்டு செய்தல் மிக உன்னத பலன்களை நீங்கள் அடைவீர்கள். எங்க போனாலும் தமிழை பத்தி வந்துருச்சுன்னா அங்க விட்டு கொடுக்காதீங்க. தமிழை திருவோணமா செயல்படுறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. அப்புறம் வந்து ஜூலை மாதம் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், நன்மையை கொடுக்கும். முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் சம்பந்தப்படும். அப்புறம் நரியை பார்த்தல் அதிர்ஷ்டம், நரியை வளர்த்தல் ஆகச்சிறந்த நன்மை, நரிக்கு உணவளித்தல் மிகச்சிறந்த நன்மை கிடைக்கும். பார்வதி தேவியை வணங்குதல், ஆராதனை செய்தல், திங்கட்கிழமை தோறும் இதை செய்யும் பட்சத்தில் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். 1 மணி நேரம் 3 நிமிடம் 81 பாயிண்ட் வந்திருக்கிறோம் சரிங்களா. அது இன்னும் முன்னாடி சொன்னதெல்லாம் விட்டுட்டு பாயிண்டாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த ஜென்மனசர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 1ன்னு போட்டால் இப்போ 81வது பாயிண்ட். எதிலும் சாந்தமாக இருக்கும் தன்மை குணம் உங்களை எல்லா விஷயத்திலும் காப்பாத்திருங்க. இன்னும் 134 இருக்கு, இப்போ 1 3 கொஞ்சம் வேகம் வேகம் வேகம். அப்போ ஒரு விஷயம் நடக்குது, பதட்டப்படாம சாந்தமா இருந்தீங்கன்னா சத்தியமா சாதிச்சிருவீங்க. அந்த சாந்தமா இருக்கிறீங்க பாருங்க, அந்த அட்மாஸ்பியர் வந்து வேகமா இருக்கு, டென்ஷனா இருக்கு, அப்ப கூட நீங்க சாதமா இருக்க திருவோணம் அந்த இடத்துல செயல்படுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இருக்கும் இடம் உங்களுக்கு மிகப்பெரிய பலம், அசைவே கூடாது. நீங்க ஒரு இடத்துல உக்காண்டுறீங்க, என்ன மிரட்டினாலும் அந்த இடத்த விட்டு நான் வரக்கூடாது, சாதிச்சிருவீங்க. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆகட்டும் அந்த இடத்துல உட்காந்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியை வந்து கொடுத்துரும். அப்புறம் நீர்த்தன்மை, ஜலத்தன்மை, எந்த விஷயமா இருக்கட்டுங்க, நீர்த்தன்மையா இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, கண்ணு தண்ணி கூட உங்களுக்கு பாத்தீங்களா எப்படி மேட்ச் ஆகுது. அப்ப என்ன நடக்குது, ஜலத்தன்மை உங்களுக்கு சாதகம்.
சென்ட்டு வாசன திரவத்தை நீங்கள் பூசிக்கொள்ளும் பட்சத்தில் நன்மைகள் வந்து சேரும். ஓகேங்களா? ஒரு இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்குவீங்க. சென்ட்டு அப்படின்னாலே திருவோணம் சாதகம். எல்லாருமா சென்ட் அடிக்கிறாங்க. நம்ம ஆள் கூட ஒருத்தர் இருக்கிறார், சென்டெல்லாம் அடிக்கிறது இல்லை. அவர் தசா நடத்தும் கிரகம் வேலை செய்யறது எவ்வளோ பெரிய முக்கியம் பார்த்தீங்களா? நல்ல கிரகம் தசா நடத்துது, இனிமையான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவன் சென்ட் அடிச்சுப்பான். ஏன்னா திருவோணம் அது வந்து கஷ்டத்தை கொடுக்குதுன்னா தானாக விலைக்கு விட்டுரும். அப்போ வந்து நன்மை வந்து சேர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. தசா நடத்தும் கிரகம் ரொம்ப முக்கியங்க. மேற மாட்டுக்கு போகக்கூடாது, வேண்டாம். உணவுல வந்து இட்லி இது வந்து சாதகமாக செயல்படும். அதை வந்து தானமாக கூட வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன டூ வீலர் வச்சிருந்தாலும் ஸ்கூட்டர்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து திருவோணம் சந்திரன்னா ஸ்கூட்டர் தான். ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட 5 லட்ச ரூபாய் பைக் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளால ஏமாத்திடுறானுங்களா மீசையும் தாடியும் வச்சுக்கிட்டு, அது என்னமோ டேவிட் என்னமோ ஒரு பைக்கில் போவான் பாரு. இங்கே எல்லாம் பிச்சைக்காரத்தனமாக நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம், அவன் டேவிட் ஏதோ பைக்கில் போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பைக் வச்சிருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஸ்கூட்டர்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்க சந்தோஷமே வேற. சரிங்களா? மலையில் நனைதல் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். திங்கட்கிழமை எப்பொழுதுமே உங்களுக்கு சாதகம். தென்கிழக்கு திசை ஆகச்சிறந்த சாதகம். அந்த தென்கிழக்கு திசையை நோக்கி திங்கட்கிழமை ஆச்சுன்னா மாடி மேலே போயிட்டு அந்த திசையை நோக்கி பெரிய கையெடுத்து, அப்பனே மகாதேவா யாரா இருந்தாலும் சரி என்னை காப்பாத்து, இப்படி போனோம்னா ரொம்ப நல்லது நடந்துடும். அதே மாதிரி முத்து பதித்த மோதிரத்தை இந்த மோதிர வள்ளியில் நீங்கள் அணிந்து கொள்ளுதல் ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். உப்பு தானம் நல்லது, உப்பு சுவை உங்களுக்கு சாதகம். சைக்கிள் ஓட்டுதல், சைக்கிளை வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த சாதகம். பார்வதி அம்மனுக்கு பச்சை அரிசியில் பொங்கல் வைத்து படைத்து பூஜித்து அனைவருக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுத்தல் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். பச்சரிசி தானம் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். பெண்கள் முல்லைப்பூவை சூடிக்கொள்ளுதல். நல்லா யோசிச்சு பாருங்க, வேற பூ ஒரு விசேஷமே நடக்குது. அந்த விசேஷம் ஒரு 4 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் வேற ஏதோ பூ வச்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த இதில் வந்து கலந்துட்டு அப்படியே விட்டு கவனிச்சுட்டு, பெண்களுக்கு தான் நான் இதை சொல்றேன். ஆண்கள் வந்து கையில் தான் சுத்திக்கணும், பெண்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு இல்லையா? அதனால அதை விட்டுரு. அதனால ஏதோ வேற பூக்கள், ஒரு சிகப்பு கனகாம்பரம் இது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் செலவு பண்ணு. உன்னுடைய கெப்பாசிட்டி அந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு நீ வந்து பாரு. அந்த 1 மணி நேரம் கழிச்சு வெளியே வா, அந்த பூவை கழட்டி வச்சிரு, முல்லைப்பூவை போட்டுக்கிட்டு போ. அதுக்கப்புறம் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. வாழை மரத்தை வளர்த்தல் பாதுகாத்தல் ஆகச்சிறந்த நன்மை உண்டு. ஈயம் அதுதான் சந்திரன். ஈயம் வந்து பாத்தீங்கன்னா உடலில் படும்படி ஆபரணமாக அணிந்து கொள்ளுதல் ஆகச்சிறந்த நன்மை. ஈயத்துக்கு நான் எங்கடா போட்டு எத்தனை பேர் கேள்வி கேட்குறீங்க. இந்த லெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சால்டரிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா லெட்டு, அந்த ஒரு கம்பி இருக்கு பாருங்க, அது வந்து ஈயம். அப்போ அதுல கூட வந்து ஏதாவது ஒரு பின்னிக்கின்னு ஏதாவது அந்த மோதிர விரல போட்டுக்குங்களேன், தப்பு கிடையாதுல்ல. முத்து போட்டதுக்கு அப்புறம் அது அவசியம் இல்லை. வெள்ளியில வந்து முத்து பதிஞ்சு போடுறது ரொம்ப நல்லது. ஓகே தான். ஆனா ஈயத்துல வந்து முத்து பதியலாம். அதில் எங்கடா பதிட்டுனா எனக்கும் தான் தெரியாது, நானும் தான் என்ன பண்ணிட்டோம். ஆனா உடல்ல போட்டா நல்லது தான். அப்போ அந்த ஒரு ரிங் பிளைனா வந்து அந்த லெட்ல வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வாழைப்பழத்தை உண்ணுதல் தானமாக கொடுத்தல் மிகச்சிறந்த நன்மை கிடைக்கும். ஆடி மாதம் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக திகழும். செவ்வக வடிவம் செவ்வகமா இருக்கிறது, இது எப்பயுமே உங்களுக்கு காப்பாத்திருங்க. செவ்வக வடிவம் இது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியாது. ஒரு டிவி எடுக்கிறீங்க, செவ்வகமா எடுக்கிற மாதிரி பார்த்து, அது கூட வந்து இப்பெல்லாம் செவ்வகமாக தான் இருக்குது. அப்போ எப்படி செவ்வகம் வந்து எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது? சரி ஓகே, ஒரு மந்திரம் சொல்ல போறீங்க, ஓகேவா? சாமி முன்னாடி உட்காந்து எனக்கு மந்திரம் சொல்ற பழக்கம் இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, செவ்வகமா ஒரு கோலம் போட்டுங்க, அதுல உட்காந்துக்குங்க. ஐயோ மிகப்பெரிய வைப்ரேஷனுங்க, மறந்துடாதீங்க. அப்படின்னா அப்புறம் அடிக்கடி நீங்கள் மார்பு பகுதியை தடவி கொடுக்கும் பட்சத்தில் கூடுவாங்களே அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மார்பு பகுதியை தடவி கொடுக்கும் பட்சத்தில் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வந்தடையும். வெண்மை நிற ஆடைகளை திங்கட்கிழமை தோறும் அணிதல் மிகச்சிறந்த உன்னத பலன்கள் கிடைக்கும். ஐயா எழுதிட்டு இருக்கீங்களா? நான் பாட்டுக்கு பல்டி அடிச்சு போயிட்டே எழுதல கொண்டு விடுவேன். கோயிலுக்கு செல்லும் பட்சத்தில் நவகிரகத்தை வலம் வருதல் ஆகச்சிறந்த ஒன்று தெரிஞ்சுக்கியா. என்னதான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு நல்ல பிராப்தம் கிடைச்சாலும் அந்த நவகிரகம் அப்படிங்கிறது வந்து திருவோணம். அதனால தான் அவன் சொல்றான், அப்ப நவகிரகத்துக்கு ஒரு சுத்திடணும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப நன்மை கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பூஜை அறை, வீட்டில் பூஜை அறை எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக திகழும்.
அப்போ என்ன பண்ணலாம்? மிக முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு எல்லாம் சாதகமாக முடியணும்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரருக்கு ஒரு பிடிவாதமே பிடிக்கிறீங்க, இது வேணும் அப்படின்ட்டு. இது வேணும்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்குள்ள போயிடுங்க. அது கொடுத்தா தான் நான் வெளியே வருவேன். மன்னிக்கோங்க ஐயா. அந்த மாதிரி பூஜை அறையில் போய் உட்காந்துக்குங்க, வேலை முடிஞ்சது. பிரார்த்தனை செய்யும் இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகங்க. ஒரு மடப்பள்ளியில் வந்து பண்றாங்க, பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம். ஒரு தியானம் பண்றாங்க, சத் சங்கம் அப்படின்பா. யாரு இந்த இதை வச்சுட்டு நடத்துறவங்களாம், தியான மார்க்கம் வச்சுட்டு நடத்துறாங்க பாரு, சத் சங்கம்னு ஒரு பேச்சு ஒன்று சொல்லுவாங்க. பண்ணட்டு நல்லா யாரும் ஏமாத்தாம இருந்தா சரி, நல்லது நடந்தா சரி, ஓகேங்களா? அந்த சத் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா திருவோணம் ஓய்வு அறை. நீ என்ன சத் சங்கம் பண்ணி நீ எல்லாத்தையும் இந்த தியான குழு இருக்கான் பாத்தீங்களா? இந்த சாரி நான் இருந்தாலும் ஏதோ சொல்லிடுறேன், வந்தது சொல்லிட்டேன். இந்த தியானம் அந்த ஒரு மார்க்கம் வச்சு நடத்தான் பாரு, இவன் எல்லாமே போன டைம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? எல்லாத்தையும் பிஜேபி ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்கேன். இவன் வந்து கரெக்டான ஆளுன்னு நினைக்கிறீங்களா? உலக அமைதிக்கு இவன் வந்து சரியான ஆளு நீங்க நினைக்கிறீங்க? என்னவோ தெரியாது, இன்னும் சொல்லணும்னு தோணிட்டான். சரி விடுங்க, அப்புறம் வந்து நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். பிரார்த்தனை செய்யும் இடங்கள் எல்லாமே உங்களுக்கு திருவோணமா செயல்படும். அந்த இடமெல்லாம் சாதகம். ஓய்வு அறையும், ஓய்வு எடுக்கக்கூடிய அறைன்னு நாங்கள் கட்டில் மெத்தை இது மாதிரி இடத்துல ஓய்வு அறையில் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, ரெஸ்ட் ரூம்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் சாதகம் தான், அதுவும் சாதகம். ராவண ஈஸ்வரன் தம்பி விபீஷ்ணன் இவரை வழிபடுதலும் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்து அடையும். எப்படா இந்த ஆரிய பிராமண பார்ப்பன விஷயத்துக்கு ராவணன் எங்கிருந்து வந்தான், எப்படி சம்பந்தப்படுறான், அவன் தம்பி எப்படி சம்பந்தப்படுறான், இதுக்கு ரெண்டுக்கும் ஏணி வச்சா கூட எடுதா? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தானே தெரியுது. அப்போ யோசிக்கணுமா இல்லையா? நீ சரியான ஆளாக இருந்தால் சரியான விஷயத்தை மட்டும்தானே கையில் எடுக்கணும். எல்லாரும் அப்படிதான் போறாங்கன்னு போகக்கூடாது. அதனால தான் நம்மகிட்ட வித்தியாசம் நிறைய வருது, ஓகேங்களா? அப்போ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அம்பு விடுற இல்லை நீ அங்க வடக்குல வந்து அம்பு விடுற இல்லை, ராவணனை பங்கம் பண்ற இல்லை. அப்ப திருவோணம் தான் இது வருது அப்படின்னா இந்த சொத்து யாருது? ஜோதிட சொத்து யாருது? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? சரி அதை விடுங்க. 2, 11, 20, 29 ஒரு மாசத்துல தமிழ் தேதியும் சரி ஆங்கில தேதியும் சரி, அப்போ 8 நாள் வந்துருச்சு. உங்களுக்கு சாதகமாக செயல்படும். இது எல்லாத்தையும் விட நட்சத்திரம் ரொம்ப முக்கியம், கவனமா இருக்கணும், ஓகேங்களா? இந்த தேதிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பெண்கள் அடிக்கடி வந்து மல்லிகைப்பூ வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது தான். அதே மாதிரி வெற்றிலை பாக்கு வெற்றிலை பாக்கு இல்லை, வெத்தலை வந்து உங்களுக்கு சாதகம். ஒரு காசே கொடுக்குறீங்க ஒரு காணிக்கையா, இந்த ஒரு வெத்தலை பாக்கில் வச்சு குடிக்க பழகிக்குங்க. அது வந்து திருவோணம், அது வந்து உங்களுக்கு பிராப்தமா செயல்படும் அப்படின்னு வந்து புரிஞ்சுங்க. முக்கியமான நேரத்துல தலையை குனிந்து கீழே பார்க்கும் பட்சத்தில் அப்படின்னு குனிஞ்சிடணும். ரொம்ப உங்களை போட்டு வதைக்கிறாங்க அப்படின்னா இப்படி குனிஞ்சிடணும். திருவோணம் செயல்படும், ஓகேங்களா? அப்போ நல்லது நடக்கும். திங்களூர் சென்று வருதல் ஆகச் சிறந்த நன்மை உண்டாகும். கற்கடகேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வரும் பட்சத்திலும் உங்களுக்கு நன்மைகள் பல உண்டாகும். ஓரளவுக்கு எண்டு கொண்டோம். அப்போ கூட ஒரு 20 பாயிண்ட் இருக்குது, நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எழுதி வச்சுக்கிங்க. அப்புறம் குளிக்க போகிறோம். இப்போ அந்த காலத்தில் குளிக்க போகணும்னா என்ன, நம்ம பாத்ரூமாக கட்டி வச்சுதான் கிடையாது. அப்போ வந்து பாத்ரூம் இல்லை. 1:30 மணி ஆக போகுது, சாமியோ வேலைக்கு வேற போகணும். அப்போ வேகமாக முடியல ராஜகணபதி குளிக்க போகிறீங்க. அந்த காலத்தில் பாத்ரூமை கட்டி வச்சுருந்தாங்க இல்லை. ஒரு ஏரிக்கு, ஒரு குளத்துக்கு, ஒரு ஆற்றுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், குளிக்கும் போது அப்படியே காலை வச்சு ஆப்பா அப்படின்னு எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கழுத்து வரையும் வந்தோம்னா அப்படி மொழிகை எழுந்திருப்போம். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடக்குதுங்கய்யா, நல்லா புரிஞ்சுக்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடக்குதுங்க அம்மா, அது நல்லா புரிஞ்சுக்க. என்ன நடக்குது தெரியுமா? பாதத்திலேருந்து அப்படியே அந்த சில் தண்ணி அப்படியே மேலே வர கழுத்து இது மாதிரிலாம் அப்படியே மேலே வர தலை வந்து அப்படி மூழ்கும்போது கெட்ட சூடு வெளியாகும். ஆனால் அந்த கெட்ட சூடு அங்கே தான் வெளியேறுதுன்றான். அப்போ அந்த கெட்ட சூடு வந்து என்ன பண்ணும்? கெட்ட சூடு மட்டும்தாங்க உடல்ல வந்து நோய்களை வந்து உருவாக்குதுங்கிறான். ஒருத்தனுக்கு வந்து கொரோனா வந்துருச்சு, ஏன் வருதுன்னா பாடி அந்த அளவுக்கு அதை வந்து வச்சுக்கிற அளவுக்கு அது வந்து இருக்குது. அதனால தான் அந்த இல்லை, நான் வந்து ஏதோ சொல்ல போய் ஏதோ வந்துட்டேன். அது வந்து நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மை அந்த கெட்ட சூடுக்கு தான் உண்டு.
அப்ப என்ன பண்ணுவோம், அது வந்து வெளியேறுதுங்கிறான். நீ தினமும் என்ன பண்ற, நேரா போற, திறந்து விடுற, தலை மேல ஊத்திக்கிற, கெட்ட சூடு போவாது. அப்போ குளிக்கும் பொழுது கீழே மக்கில் வந்து காலில் இருந்து ஊற்றிக்கிட்டு பார்த்து வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக மேலே விட்டு கடைசீட்டில் தலைக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்ட சூடு போயிடும். நோய்கள் அண்டாது, நோய்கள் அண்டாது, நோய்கள் அண்டாது. அடுத்த விஷயம், உங்களுக்கு கேது தசை நடக்குது, இல்லை கேதுவால பெரிய தொந்தரவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் தர்ப்பப்புல்ல போட்டு குளிக்கிற தண்ணியில் நல்லா ஊற வச்சு குளிச்சிங்கன்னா அந்த கேது தோஷம் வந்து விலகி போயிடும். சுக்கிரனால வந்து பிரச்சனையா இருக்குது, தசை நடக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெண்தாமரை இலை, அந்த வெண்தாமரையே போட்டு கூட ஊற வச்சு, இல்லைன்னா கொஞ்சம் வெண்ணிற அந்த வெண்மை நிற சாம்பல் நிற மொச்சக்கொட்டை இருக்கு பாருங்க, அது போட்டு தண்ணியில குளிக்கும். அந்த சுக்கிரன் சார்ந்த அந்த சுக்கிரனாலே உங்களுக்கு வந்து சுக்கிலமும் சேர்ந்து வரும். இந்த விந்து சார்ந்த பிரச்சனைகளை அனுபவிக்கிறவங்க இது மாதிரி வந்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர தோஷம் உள்ளவங்க, திருமணம் ஆகாதவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை நடக்கிறவங்க, இவங்க எல்லாமே அந்த இதை ஊற வச்ச வாட்டரில் குளிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். சூரிய தசை நடக்குது உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சோண்டு கோதுமையை வந்து ஊற போடுறது, இல்லைன்னா வெள்ளை இருக்க இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொண்டு போட்டு ஊற வச்சு அதுதான் தண்ணியில் வந்து குளிக்கிறது ஆகச்சிறந்த வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். சந்திர தசை நடக்குது அப்படின்னா நெல், முருங்கை இலை ஏதாவது ஒன்று ஊற போட்டு குளிக்கிறது சந்திரனால வந்து விலகும். செவ்வாய் தோஷம் வந்து விலகணும் அப்படின்னா கொஞ்சோண்டு துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சு குளிக்கிறது, இல்லைன்னா கருங்காலி இலை. எங்க வருது பாருங்க, செவ்வானா எங்க வருது பாருங்க. அப்போ இந்த கருங்காலி மாலை ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, அதனால சொல்றேன். செவ்வாய் தசை நடந்தால் அது ஒர்க் அவுட் ஆகும், அது முடிஞ்சு போச்சுன்னா அது போயிடும், பெரிய துன்பத்தை கொடுத்துரும். இதில் சூட்சமாக இருக்குது, ஓகேங்களா? அது ஒரு காணொலி ஒன்று போடுறேன், அது இப்போ தனியாக போடுறேன். செவ்வாய் தசையில் துவரம் பருப்பு கருங்காலி மர இலையை ஊற வச்சு குடிச்சு செவ்வாய் தோஷம் போகும், செவ்வாயால் உண்டான துன்பங்கள் விலகும். ராகு தசை நடக்குது, ராகு தோஷம் போகணும்னா கருப்பு உளுந்து அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு குளிக்கிறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல் அதை போட்டு ஊற வச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது. குருவால் உண்டான தோஷம் போகணும் அப்படின்னா அந்த கொண்டை மலைவேம்பு மர இலையை உருவி கொண்டாந்து ஊற வச்சு குளிக்கிறது, கொண்ட கடலை போட்டு ஊற வச்சு குளிக்கிறது ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அப்புறம் சனி தசையோ இல்லை சனியால உண்டான தோஷம் போகணும் அப்படின்னாலோ என்ன பண்ணணும் அப்படின்னா வன்னி மரம், குடம்புளி மரம் அந்த இலையை ஊற வச்சு குளிக்கணும். அது இல்லைன்னா சிறிது எள்ளு போட்டு, கருப்பு எள்ளுங்க ஊற போட்டு ஊற வச்சு அந்த வாட்டரில் குளிச்சா நல்லது. புதன் தசை நடக்குது அப்படின்னா நாயுருவி இலையை ஊற போட்ட தண்ணியில் வந்து குளிக்கிறது, இல்லைனா வந்து பச்சை பயிறு போட்ட ஊற வச்சு தண்ணியில் வந்து குளிக்கிறது ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். துளசி செடியையும் தொட்டாஞ்சினிங்கி செடியும் ரெண்டையும் ஒன்றா வச்சு இப்படி கட்டி ஒரு துளசி மரம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு அதில் அழகாக அது வந்து வாடாமல் அதை பாதுகாத்து முதல் நீராக மொச்சக்கொட்டை ஊற வச்ச வாட்டரை அதில் ஊற்றி நல்லா அழகாக அதை வளர்த்து வளர்த்து ஒரு வெள்ளிக்கிழமை நட்டு அது காலம் ஃபுல்லாக காப்பாற்றிட்டு இருந்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வராது, சண்டை வராது, சண்டை வராது. பச்சை பயிர் ரொம்ப முக்கியங்க, உங்கள் அறிவு அதிகமாகும். உலக கணக்கன் புத பகவான், அவருடைய காரகம் பச்சை பயிர். அப்போ ஒரு எக்ஸாம் எழுத போறேன், பச்சை பயிர் சாப்பிட்டு போங்க. ஒரு கணக்கு வரல, ஒரு பச்சை பயிர் கொஞ்சமா சாப்பிட்டு கண்டிப்பா அந்த கணக்கு வந்து விலை கிடைச்சிடும். ஒரு போட்டி தேர்வு போறேன், நேர்முக தேர்வு போறேன், யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து பொதுவான பலன் தான். 8ஆம் அதிபதியாச்சும் என்ன பண்ணும், அது நிறைய வேலை செய்யும். நல்லதுதான், நல்லதுதான், நல்லதுதான். அப்புறம் வேலைக்காக நேர்காணல் போனாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே கம்பல்சரி இப்படி பண்ணிட்டு இப்படி பாருங்க, உள்ளங்கையை பாருங்க. முதல் பார்வை அந்த உள்ளங்கையிலே இருக்கும், ரொம்ப நல்லது. உங்களுக்கானதாக மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து சமையல் அறையில் ஊறுகாய் இல்லாமல் இருக்காதீங்க. ஊறுகாய் இல்லாமல் இருக்கக்கூடாது. அது வந்து குபேரன், அது வந்து லட்சுமி தங்குவாள் வீட்டில் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அப்புறம் வீட்டில் வம்சாவளியில் வராங்க பாருங்க, அவங்கள வந்து விட்டு கொடுக்காதீங்க. அவங்க காலில் ஒரு நல்ல நாள், ஒரு கெட்ட நாள், ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, ஒரு பிறந்த நாள், அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வந்தடையும். பெண்கள் வளையல் அணியாம இருக்காதீங்க. சாப்பாடு கூட பரிமாறக்கூடாது, இல்லைன்னா கெடுதல் உண்டாகும். விளக்கேற்றிய பிறகு எதையும் கடன் கொடுக்காதீங்க, எதையும் வாங்காதீங்க. எதையும் வாங்குறது வாங்கலாம், எதையும் ஓசு கொடுக்காதீங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை ஆச்சுன்னா விருந்துண்ண போதல் செய்யாதீங்க. ஏன்னா விருந்துண்ண போன இடத்துல தகராறு வந்துடும். ஒரு 3 மாதம் கழிச்சியோ 1 மாதம் கழிச்சியோ பிரச்சனை வந்துடும்.
நீங்க கூப்பிடாதீங்க. நீங்க கூப்பிட்டு வியாழக்கிழமை சாப்பாடு போட்டாலும் அவங்களுக்கும் கண்டிப்பா சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும். மாலை 6 மணி ஆன உடனே பூஜை ரூம்ல விளக்கேத்திருங்க. அதே மாதிரி நெருப்பையும் தண்ணீரையும் யார் ஒருவர் சிக்கனமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வீட்டில் மகாலட்சுமி தங்குவாள். வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டாதீர்கள். ஏனென்றால் சனி பகவான் ஒருவனே கர்ண பரம்பரையை சார்ந்தவன், சூரியனுக்கு மகன், கர்ணனுக்கு அண்ணன், ஆகச் சிறந்த உலக நீதிமான். உண்மையான காதல், உண்மையான பாசம், உண்மையான அன்பு, உண்மையான நேர்மை, இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி. நீ உழைக்கணும், நீ சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவர் மட்டும்தான் உனக்கு ஆயுள் கொடுக்கணும். பொதுவான ஆயுள்காரகன் அவர் மட்டும்தான். அதனால அப்பேற்பட்ட குணவான், அப்பேற்பட்ட தர்மவான், அப்பேற்பட்ட நேர்மைவாதியை சனியனே என்று திட்டும் பொழுது உங்களுக்கு சங்கடம் தான் வந்து சேரும். வீட்டில் பெண்களில் அழுகுரல் எப்பொழுதும் கேட்கக்கூடாது. அப்பதான் மகாலட்சுமி தங்குவாள். அதே மாதிரி நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை வணங்கும் பட்சத்தில் பித்ரு தோஷம் விலகும், திருமண தடைகள் உடைபடும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், உறவு விரிசல் சரியாகும். நீங்கள் பிறந்த கர்ணநாதனை வணங்கும் பட்சத்தில் பணத்தேவை பூர்த்தியாகும். ஏனென்றால் தொழில் நன்றாக நடக்கும். தொழில் நன்றாக நடந்தால் வருமானம் இரட்டிப்பு ஆகும். உயர் பதவிகள், மேல் பதவிகள், ஆளுமை மிக்க பதவிகள் கிடைப்பதில் தடங்கள் உருவாகும் பட்சத்தில் மலை மேல் இருக்கின்ற லிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து கற்பூரம் ஏற்றி மாலை போட்டு வணங்கும் பட்சத்தில் கிடைத்துவிடும். வெற்றிலை பாக்கு போடுதல் நீண்ட ஆயுளை கொடுக்கும். என்னடா இவன் வெத்தலை பாக்குனா 200 மாடியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன வெத்தலை பாக்கு போட சொல்றேன் நீ? நான் டாக்டரா இருக்கிறேன், ஸ்டெத்தஸ்கோப் மாட்டிட்டு இருக்கிறேன், என்னை வெத்தலை பாக்கு போட சொல்றேன் நீ? போட்டா போடு, போடுறதுனா போடு, ஆயுள் விருத்தியாகும். திருவோண நட்சத்திரங்க எந்த அளவுக்கு பிரிச்சு எல்லாத்தையும் மேய்ஞ்சு தள்ளுறோம். எப்படி எவ்வளவு மேய்ஞ்சு தட்டோம்? 1 மணி நேரம் 21 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்குது. 22வது நிமிஷத்துல கலந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம். இவ்வளவு விஷயம் உங்களுக்கு யாராவது சொல்லி தருவாங்களா? நீங்க சொல்லுங்க. ஆனா இது என்னோட கடமை. உங்களுக்கு கரெக்டா சொல்லித்தர வேண்டியதே என்னோட கடமை. சிவனும் சரி, சனி பகவானும் சரி, சொல்லலன்னா எனக்கு தூக்கம் வர வைக்க மாட்டாது. அந்த அளவுக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க 2 பேரும். சரி, ரைட்டு. எந்த ஒரு பரிகாரமும் சரிங்க, 48 நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சனிக்கிழமை தொடங்குறோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறோம் அப்படின்னா தொடர்ந்து 48 நாளும் ரொம்ப நல்லது. இல்ல வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது, வாரம் 48 நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கேப் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய கஷ்டமெல்லாம் போயிடும். ஏன்னா இவன் சொன்னா நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது பாருங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதுல மிகப்பெரிய கஷ்டமெல்லாம் வந்துடும். அது வந்தா அனுபவிச்சாகணும். அது ஏற்கனவே நீங்க 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வர வேண்டியதெல்லாம் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்? ஆனா அது ஒரு நன்மை உண்டு. தொடர்ந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும், அதுவும் செய்யும். அப்ப என்ன நடக்கும்? எப்படி அந்த கஷ்டம் உங்களுக்கு போகும்? அட்லீஸ்ட் கனவுலையாவது போகும். இல்ல தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும். இதுதான் அங்க இருக்கிற சூட்சம். நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கடைபிடிங்க. ஆகச்சிறந்த வாழ்க்கையை வாழுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.